கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நமக்கு மீண்டும் ஒரு நாளை ஆயத்தப்படுத்தி கொடுத்து சகோதர சகோதரிகளாக நாம் மீண்டும் ஒன்று கூடி வெள்ளிக்கிழமை தோறும் பார்த்து வரக்கூடிய சகரியா புஸ்தகத்தின் தீர்க்க தரிசன விளக்கங்களை பார்க்கும்படியாக மறுபடியும் ஒரு நாளை ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு கிறிஸ்துவின் மூலம் நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொண்டு 4வது வாரத்திற்குள் நம்ம கடந்து செல்லலாம். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் விளக்கத்தை 4வது வாரம் நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற அதிகாரம் எதுன்னு பாத்தீங்கன்னா முதல் அதிகாரம். முதல் அதிகாரத்துல எத்தனை வார்த்தை இருக்கும்? ரொம்ப கஷ்டமான கேள்வி. முதல் சாப்டர்ல எத்தனை வார்த்தை தான் இருக்கிறோம்? இது 4வது வாரம்னா முதல் சாப்டர்ல 4வது வாரத்துல தான் இருக்கிறோங்கிறது அண்டர்ஸ்டுட். அது அதனால நம்ம வாரங்களை ஞாபகம் வச்சுக்கலாம், படிக்கிற விஷயங்களை ஞாபகம் வச்சுட்டு தேவனுக்கு மகிமை உண்டாக அந்த காரியங்களை நம்ம திருப்பி செய்யலாம். இப்ப நம்ம சகரியா புஸ்தகத்தை எத்தனை பிரிவுகளா பிரிச்சோம்? முதல்ல அதுல இருந்து சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணா கரெக்டா இருக்கு. சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை மேஜர் டிவிஷன்ஸ் எத்தனை பிரிச்சோம்? நம்ம 2 பிரிவுகளா பிரிச்சோம். பார்ட் 1, பார்ட் 2. பார்ட் 1ல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுடைய எதிர்காலம். எப்ப இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுடைய எதிர்காலம்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போனாங்க பாபிலோனுக்கு. எத்தனை வருஷம் சிறை இருந்தாங்க அவங்க? 70 வருஷம். 70 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லா ஜனங்களும் எருசலேமுக்கு திரும்பி வந்துட்டாங்களா? வரல. அதுக்கப்புறம் மேதோ பெர்சிய ராஜ்யம் ஆரம்பிச்சது. அந்த மேதோ பெர்சிய ராஜ்யத்துல கோரேஸ் ராஜா அவர் தான் முதல்ல ஸ்டெப் எடுக்கிறார். இந்த ஜனங்களை நீங்க மறுபடியும் என்ன பண்ணுங்க, தேவனுக்கு ஆலயம் கட்ட போங்க, உங்களை அனுப்புறதுக்காக தான் தேவன் என்னை அபிஷேகம் பண்ணிருக்காருன்னு சொல்லி கோரேஸ் ராஜா அனுப்பி விட்டப்ப அதை கேட்டு எல்லா ஜனங்களும் வரல. அதுல கொஞ்சம் பேர் வந்தாங்க இஸ்ரேல் தேசத்துக்கு. ஏன்னா தேசம் ரொம்ப மோசமா இருக்கு. அந்த கொஞ்சம் ஜனங்கள்ல கூட எல்லாருக்குமே தேவனுடைய ஆலயத்தை கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் இல்ல. அதனால என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வீட்டை கட்டுறதுல இருந்த ஸ்பீடு தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுல இல்லாம போச்சு. அவங்களை ஸ்பீடு பண்ணி அவங்களை கட்ட வைக்கிறதுக்காக தான் தேவன் 2 முக்கியமான தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். ஒருத்தர் பாத்தீங்கன்னா எசேக்கியேல், ஆகாய், இன்னொருத்தர் பேரு சகரியா. இந்த 2 தீர்க்கதரிசிகளை அவங்களை என்கரேஜ் பண்ணி அவங்களை கட்ட வைக்கும் போது தான் என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சோ அதை சகரியா புஸ்தகத்துல சகரியா ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. கரெக்டுங்களா? இப்ப நம்ம எந்த பகுதிக்குள்ள இருக்கோம்னு பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்துக்கு வந்துட்டோம். அந்த 7வது வசனத்துல இருந்து என்ன ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இரவு தரிசனங்கள், 8 இரவு தரிசனங்கள் ஸ்டார்ட் ஆகுது. இந்த தரிசனங்கள் எப்ப சகரியாவுக்கு வந்திருக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆலயம் கட்ட ஆரம்பிச்சு கொஞ்ச நாளை சூப்பர் பல் 5 மாசம். இதுதான் போன வாரம் காலக்கணக்கு பார்த்தோம், நம்ம மறந்துடக்கூடாது. ஆலயம் கட்ட ஆரம்பிச்சு, அதாவது இவங்க ஆலயம் கட்ட ஆரம்பிச்சு 5 மாசம் கழிச்சு சகரியா இந்த தீர்க்கதரிசனத்தை அவர் எக்ஸ்பிரஸ் பண்றாரு. அவர் தேவன் கிட்ட இருந்து வாங்கி அதை எக்ஸ்பிரஸ் பண்றாரு. ரீசன் கேட்டீங்கன்னா, இந்த ஜனங்கள் எதிரிகளை எல்லாம் மீறி தேவனுடைய ஆலயத்தை ஒழுங்கா கட்டணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம். அதுலதான் வரக்கூடிய முக்கியமான விஷயம்னா 8 இரவு தரிசனங்கள். யாரும் சொல்ல முடியுமா 8 தரிசனத்துடைய பேரு? நோட்டை பார்க்காம மட சரி, மேன் வித் ரெட் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம எல்லாத்தையும் வரிசையா படிச்சுட்டு இருக்கிற டைம்ல நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பார்த்துக்கிறது பாத்தீங்கன்னா விஷன் 1, த மேன் ஆன் எ ரெட் ஹார்ஸ். அதாவது முதல் இரவு தரிசனம். அதோடைய பேர் தமிழ் எப்படி வச்சுக்கலாம்னா, குதிரை மேல் ஏறி இருக்கும் புருஷன் வச்சுக்கலாம். அப்படி குதிரை மேல் ஏறி இருக்கும் புருஷன் அப்படிங்கிறதா சரியான டைட்டில். இந்த தீர்க்கதரிசனத்தை போன வாரம் ஒரு 25 தடவை நீங்க ரிப்பீட் பண்ணிட்டீங்க விளக்கத்தை. அதனால எனக்காக நம்ம புரிந்து கொள்வதற்காக ஒரு தடவை ரிப்பீட் பண்ணீங்க. சிவப்பு குதிரை, அருமையான பாயிண்ட். சிவப்பு குதிரை மேல யார் இருந்தா? ஒரு பிதாவாகிய தேவன் இருந்தார். ஒரு புருஷன் இருந்தாரு. அந்த புருஷன் எந்த கலர் குதிரை மேல இருந்தாரு? சிவப்பு குதிரையில் இருந்தாரு. அந்த சிவப்பு குதிரை எங்க இருந்துச்சு? பள்ளத்தாக்குல என்ன இருந்துச்சு? சரி, பரவாயில்ல பாருங்க. ஒரு வாரம் கழிச்சு நமக்கு ஞாபகம் வந்தா கூட கரெக்டா ஞாபகம் வந்தது எல்லாம். அதான் தீர்க்கதரிசனத்துடைய ஸ்பெஷாலிட்டி. தேவன் யூஸ் பண்ற அடையாள பாஷைகள் நமக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். மறுபடியும் ரீகால் பண்ணிக்கலாம். மிருது செடிக்கு நடுவர் நிக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த இடத்துல மொத்தம் எத்தனை குதிரைகள் நிக்கிற விஷயம்ல பார்த்தோம் நம்ம? 4 குதிரைகள். முதல்ல ஒரு சிவப்பு குதிரை, அதுதான் புருஷன் ஏறி இருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா 3 குதிரைகள் அவருக்கு பின்னாடி நிக்குது. அந்த 3 குதிரையுடைய கலர் என்ன? சிவப்பு கலர், மங்கின கலர். அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? மங்கின சிவப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். மங்கின கலர். அதுக்கப்புறம் வெண்மையான குதிரை. குதிரை மட்டும் நினைச்சா அந்த 3 குதிரை மேல குதிரை ஓட்டிகள் இருந்தாங்களா? குதிரை ஓட்டைகள் கண்டிப்பா இருந்திருக்கணும். சோ இந்த குதிரை ஓட்டிகள் யாருங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம்.
சோ யார் இந்த 3 குதிரை மேல் ஏறி இருக்கும் குதிரை ஓட்டிகள் கண்டுபிடிச்சாதான் சிவப்பு குதிரை மேல இருக்கிற புருஷன் யாரும் கண்டுபிடிக்க முடியும். சோ இந்த 3 குதிரைகள் மேல் ஏறி இருக்கும் குதிரை ஓட்டிகள் யாரை குறிக்கும்? நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள். சரியானது. அதுல விசேஷமா சொல்லணும்னா பழைய ஏற்பாட்டுல நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு கன்ஃபியூஷன் வரும். இல்லாட்டி பழைய ஏற்பாட்டு காலத்துல நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள் அவங்கள 3 குதிரைகள் எடுத்துட்டு போய் நாடு கடத்துச்சு. 3 குதிரைகள் எடுத்துட்டு போய் நாடு கடத்துச்சு. அதைத்தான் பைபிள் வசனம் எப்படி சொல்லுது பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களை உலகமெங்கும் சுற்றி பார்க்க வைத்த 3 குதிரைகள். என்னென்ன கலர்? சிவப்பு கலர், மங்கின சிவப்பு, மூணாவது பாத்தீங்கன்னா வெண்மையான கலர். சோ இந்த 3 கலர் இருக்கிற இந்த குதிரைகள் எதை குறிக்குதுன்னா, இஸ்ரேல் ஜனங்களை உலகமெங்கும் கூட்டிட்டு போய் எல்லா பக்கம் சிதறடித்த 3 முக்கியமான நாடுகள். ஒண்ணு பசியா இருக்கா? அசிரியா, இரண்டாவது பாபிலோன், மூணாவது பெர்சியா. எந்த அடிப்படையில் சொன்னோம்? எந்த அடிப்படையில் சொன்னோம்? அடிப்படை இஸ்ரேல் ஜனங்களை முதல் சிறைப்படுத்துறது 10 கோத்திரத்தை அசிரியா, 2 கோத்திரத்தை பாபிலோன். அதுக்கப்புறம் பாபிலோன் ராஜ்யத்துக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க கண்ட்ரோல் வச்சிருந்த யாரு பாத்தீங்கன்னா பெர்சியா. சோ 3 குதிரைகள் அசிரியா, பாபிலோன், பெர்சியா. இந்த 3 குதிரைகள் தான் இஸ்ரேல் ஜனங்களை பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லா நாடுகளையும் சுற்றி பார்க்க வைத்த குதிரைகள். சோ சுத்தி பார்த்துட்டு அப்படியே போயிட்டாங்களா? சுத்தி பார்த்துட்டு குதிரை மேல இருக்கவங்க திருப்பி வந்தாங்களா? திருப்பி வந்தாங்க. எங்க வந்தாங்க? எருசலேமுக்கு வந்தாங்க. வந்தப்ப எருசலேம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சூப்பரா மிகப்பெரிய கட்டடங்களோட இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? பாலடைஞ்சு போய் கிடந்தது. சோ இதை பார்த்த உடனே நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, தாங்கள் நாடு கடத்தப்பட்ட தேசங்களையும் இப்ப அவங்க வந்திருக்கிற இஸ்ரேல் தேசங்களையும் கம்பேர் பண்ணா என்ன ரிப்போர்ட்ட அந்த புருஷன் கிட்ட கொடுத்தாங்க. எந்த புருஷன் கிட்ட? சிவப்பு குதிரை மேல இருக்கிற புருஷன் கிட்ட என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா, அவர்கள் மிருது செடிக்குள்ளே நின்ற கர்த்தருடைய தூதனை நோக்கி நாங்கள் பூமி எங்கும் சுற்றி பார்த்தோம். எங்க போய் பார்த்தோம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? 3 குதிரை அவரை பூமி எங்க சுத்த வச்சிருக்கு. சுற்றி பார்த்தோம். இதோ பூமி முழுவதும் அமைதியும் அமெரிக்கமாய் கம்ப்ளீட்டா நாங்க போன இடமெல்லாம் எப்படி இருக்குங்க? அமைதி. எனக்கு ஒரு கேள்வி போன வாரமே கேட்கணும், கேட்க மறந்துட்டேன். நீங்க உண்மையா சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க போயிருந்த பாபிலோன் தேசம், இவங்க போயிருந்த அசீரியர்கள் முன் சிதறடிக்கப்பட்டப்பெல்லாம் எந்தெந்த தேசத்துல இஸ்ரேல் ஜனங்கள் போய் உலகமெங்க இருந்தாங்களோ அங்கெல்லாம் அமைதியாவே இருந்துச்சு. அமைதியாவே இருந்துச்சு. எல்லா இடத்துலயும் கலந்து தான். ஆனா அவங்க ரிப்போர்ட் எப்படி வருது? அமைதியா இருக்குது. இப்ப எருசலேம் மட்டும் எப்படி இருக்கு? சமாதானம். அப்படி என்ன எதிர்பார்க்கறாங்க? எருசலேமை கம்பேர் பண்ணி பாக்குறப்ப, இப்ப இருக்கிற இவங்க போறப்ப இருக்கிற எருசலேமை கம்பேர் பண்ணி பாக்குறப்ப இவங்க போயிருந்த தேசங்கள் எப்படி இருக்கு? சமாதானம் இருக்கு, பெட்டரா இருக்கு. அப்ப இஸ்ரேல் அதோட மோசமா இருக்கு. ஏன்னு கேட்டா, இருக்கிறதுக்கு வீடு இல்ல, தேவன் வந்து வாசம் செய்யறதுக்கு ஆலயம் இல்லை. அதனால கேக்குறாங்க அமைதியே இல்லாம இருக்குன்னு சொல்லி கேட்டப்ப உடனடியா இவங்க கேள்விக்கு பதில் கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, தேவன் மூலமா அந்த சிவப்பு குதிரை மேல் இருக்கும் புருஷன் என்ன பண்ணாருன்னா தேவன் கிட்ட பிரேயர் பண்றாரு. என்ன பிரேயர் பண்ணாரு? தேவனே 70 வருஷம் தண்டனை கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு 70 வருஷம் தண்டனை கொடுத்துட்டீங்க, மறுபடியும் நீங்க ஏன் வந்து அவங்க மேல இறங்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். வாசிக்கலாம் 12ஆம் வசனம். சகரியா 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகரியா 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதீர்கள் என்று. இப்ப இந்த சப்ஜெக்டுடைய கோணம் எங்க போகுதுன்னா, 3 குதிரை மேல ஏறிந்தவங்க யாருக்கு கண்டுபிடிச்ச அதே சந்தர்ப்பம் இப்ப எப்படி மாறிச்சுன்னா, இந்த 3 குதிரை மேல இருந்த ஜனங்க ஏன் போய் இந்த தூதன் கிட்ட ரிப்போர்ட் சொல்லணும்? அடுத்தது இந்த தூதன் அந்த ரிப்போர்ட்டை கேட்ட உடனே தேவன் கிட்ட போய் ஏன் பிரேயர் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி வரதுனாலதான் இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இந்த தூதன் யார். சோ யார் இந்த தூதன்? ஒரு பெரிய கொஸ்டின். யாருன்னு பாத்தீங்கன்னா மிகாயேல் தூதன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சோ இவர் மிகாயேல் தூதன்ங்கிறத எதை வச்சு கண்டுபிடிச்சோம்? பழைய ஏற்பாட்டுல கிளியரா இருக்கு. தேவன் இதுக்கு முன்னாடி இவங்க சிறையில் இருக்கிறப்ப தானியேல் ஒரு தடவை தேவன் கேட்டார், தேவனே எங்கள் ஜனங்களுக்காக எப்ப நீங்க விடுதலை கொடுப்பீங்கிறப்ப, உன் ஜனத்தின் புத்திரருக்காக எழுப்பும் மிகாயேல் அக்காலத்தில் எழுப்பான். சோ அந்த மிகாயேல் இருக்கணுங்கிறது நம்முடைய சப்ஜெக்டுடைய கருத்து. சோ இந்த மிகாயேல் இப்ப எங்க நிக்கிறார் பாத்தீங்கன்னா, மிருது செடிக்குள் நிற்கிறார். எங்க நிக்கிறாரு? மிருது செடியுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? அது வந்து வேற எங்கேயும் இருக்காது, எங்க மட்டும் தான் இருக்கும், இஸ்ரேல் தேசத்துல மட்டும் தான் இருக்கும். அப்ப இந்த தூதன் இஸ்ரேல் தேசத்தில் நிக்கிறாருங்கிறத விட, மிருது செடிக்குள் நிக்கிறாருன்னா இஸ்ரேல் தேசத்தில் நிக்கிறாருன்னு எடுத்துக்கிறத விட இஸ்ரேல் தேசத்திற்காக நிற்கிறார் அப்படிங்கிறது எடுத்துட்டா ரொம்ப கரெக்டா இருக்கும். அடுத்தது மிருது செடி எங்க இருக்குன்னா பள்ளத்தாக்கு இருக்கு. சோ பள்ளத்தாக்கு எதுக்கு இருக்கு? கரெக்டான பதில்.
கண்டிஷன் ஆஃப் ஜூதா. அதாவது இந்த ஜனங்கள் திருப்பி எருசலேமுக்கு வரப்ப எருசலேமுடைய கண்டிஷன், யூதாவுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா பள்ளத்தாக்கு. ஏன் பள்ளத்தாக்கு? பள்ளத்தாக்கு எப்படி சொல்றோம்? ஏன் பள்ளத்தாக்குறது மோசமான நிலைமையா? பள்ளத்தாக்குறது மோசமான நிலைமையா? இல்ல, பள்ளத்தாக்கு ஆப்போசிட் மலை. மலைக்கு கீழ இருக்கிறதா பள்ளத்தாக்கு. மலை ரெப்ரசன்ட் ராஜ்யம். கரெக்டா? அப்படின்னா யூதா இப்ப மலை மாதிரி இல்ல. இவங்க திரும்பி வரப்ப யூதா இப்ப ஒரு பெரிய ராஜ்யம் அல்ல, ராஜ்யம் இல்லாத ஒரு நிலைமையில அவங்க இருக்காங்க. அதான் சரியான பாயிண்ட். அதனாலதான் எங்க நிக்கிறான்னு பார்த்தா பள்ளத்தாக்குகளுக்குள் இந்த தூதன் நிக்கிறாரு. இப்ப இந்த தூதனுக்கு இஸ்ரேல் ஜனங்கள் மேல என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இஸ்ரேல் தேசத்து மேல இருக்குன்னு பார்த்தோம். வாசிங்க, அது ஒரு சின்ன மிஸ்டேக் போன வாரம் பண்ணிட்டோம், அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். வாசிங்க சகரியா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சகரியா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது என்னோடு பேசின தூதன். யார் தூதன்? இடையில கேள்வி கேட்க பயமா இருக்கு. யார் தூதன்? மிகாயேல் தூதன். என்ன குதிரை மேல நிக்கிறார்? எங்க நிக்கிறார்? அதே ஸ்பீட்ல சொல்றீங்க, பரவாயில்ல. வாசிங்க. அப்பொழுது என்னோடு பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். சோ நம்ம கண்டுபிடிச்சோம் மிகாயேல் தூதன். பட் என்ன क्वेश्चनனா, இந்த இடத்துல எருசலேம் மேல வைராக்கியம் தூதனுக்கு இருக்கா தேவனுக்கு இருக்கா? கரெக்டா தேவனுக்கு தான் இருக்கு. நம்ம என்ன பார்த்தோம் போன வாரம்? தூதன் வைராக்கியமா இருக்கான்னு சொல்லி பார்த்தோம். கரெக்டா தூதன் தான் அந்த வார்த்தையை சொல்றாரு. பட் தூதன் அந்த வார்த்தையை தானா சொல்ல, யார் சொன்னதா சொல்றாரு? வசனத்துல தேவன் சொன்னதா தான் சொல்றாரு. மறந்துட வேண்டாம். அப்படின்னா இஸ்ரேல் தேசத்து மேல யாருக்கு வைராக்கியம் ரொம்ப அதிகமா இருக்கு? தேவனுக்கு. அதை மறந்துட வேண்டாம். அதை சொல்றது யாரு? பதில் தூதன். சந்தேகமா இருக்கா? என்ன வசனத்தை படிச்சு பாருங்க. தூதன் சொல்ல, தூதன் சொல்றது யார் சொல்றதா சொல்றாருன்னா தேவன் சொன்னதா சொல்றாரு. இப்ப அடுத்த கொஸ்டின், இந்த தூதன் மிகாயேல் எருசலேமுக்காக தான் வந்திருக்காரு, இஸ்ரேல் ஜனங்களுக்காக தான் வந்திருக்காருன்னு எனக்கு புரியுது. ஆனா அவர் ஏன் சிவப்பு குதிரை மேல இருக்காரு? ஒரு கேள்வி. அவர் ஏன் சிவப்பு குதிரை மேல இருக்காரு? போன வாரம் இத பத்தி நம்ம பார்க்கவில்லையோ? இன்னும் இஸ்ரேல் இது வேற ஒண்ணு இல்ல, கண்டிஷன் ஆஃப் இஸ்ரேல், அவ்வளவுதான். எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, இன்னும் ரத்தப்படி முழுசா என்ன இல்ல, போகல. இன்னும் அவங்க பெரிய ராஜ்யமாகவும் ஆகல. ஆனா இஸ்ரேல் தேசம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடையுது. காரணம், தேவன் அவங்க மேல என்ன வச்சிருக்காரமா? பயங்கரமான வைராக்கியம் வச்சிருக்காரு. இது போன வாரம் பார்த்தது. போன வாரம் ஒரு வசனத்துடைய விளக்கத்தை பார்க்காம விட்டோம். வசனம் படிச்சோம், ஆனா விளக்கம் பார்க்கல. அதை இந்த வாரம் பார்த்துக்கலாம். அந்த வசனம் என்னன்னா வாசிக்கலாம். சகரியா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சகரியா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த வசனம் படிச்சோன்னா புரிஞ்சது சொல்றவங்க எனக்கு விளக்கம் சொல்லணும், புரியாத சொல்றவங்க விளக்கம் சொல்லணும். நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது. யார் பேசிட்டு இருக்கா? இப்ப தேவன் பேசிட்டு இருக்காரு. யார் மூலமா பேசிட்டு இருக்காரு? தூதன் மூலமா பேசிட்டு இருக்காரு. நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடியால் சுகமாய் வாழுகிற புறஜாதிகள் பேரில் நான் கடும் கோபம் கொண்டேன். உங்க முகத்தை பார்க்கும்போது எனக்கு கிளியரா தெரியுது ஒரு விஷயம். வேணும் ஒரு 10 தடவை படிச்சு பார்க்கலாமா வசனத்தை? என்ன கான்செப்ட் இந்த வசனம் சொல்ல வருது? ஆனா தேவன் தான் சொல்றாரு. ஒன்னே ஒண்ணு மட்டும் புரியுது, தேவனுக்கு பயங்கரமா கோபம் வந்துச்சு. அது மட்டும் தெரியுது. ஏன் கோபம் வந்துச்சு? மறுபடியும் வசனமா புரிஞ்சு நினைக்கிறேன். இன்னொரு வருஷம் புரிஞ்சிடும். வாசிங்க. சகரியா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த. அப்ப தேவன் முதல்ல எப்படி கோபம் வச்சிருந்தாரா? கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடியால். யாரும் தெரியல, யாரோ அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடியினால் சுகமாய் வாழுகிற புறஜாதிகள் பேரில் நான் கடும் கோபம் கொண்டேன். இன்னொரு பாயிண்ட் விளங்கிடுச்சு. தேவன் கோபம் கொண்டாருன்னு தெரிஞ்சிச்சு. தேவன் யார் மேல கோபம் கொண்டாரமா? அப்படின்னா ஏன் தேவன் புறஜாதிகள் மேல் கோபம் கொண்டார் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். இந்த அப்படியே திருவள்ளுவர் போட்டுமா வாசிங்க. இனி பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு வசனம் ஈஸியா இருக்குமா கேட்கற மாதிரி இருக்கு பாருங்க படிச்சா. ஆனால் அமைதியுடன் இனிது வாழ்கின்ற வேற்றினத்தார் மேல் கடும் சிரம் கொண்டுள்ளேன். எப்படி வசனம் ஆரம்பிச்சுச்சுன்னா, அமைதியோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற வேற்றினத்தார் மேல் நான் என்ன கொண்டேன்? கோபம் கொண்டேன். அப்படின்னா அமைதியா வாழ்ற புறஜாதி மேல தேவனுக்கு ஏன் கோபம் வந்துச்சு? இந்த கேள்வி வருது இல்லையா? ஏன் கோபம் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சிறிதே சினமுற்று இருக்கும் போது, யாரு? நான் கொஞ்சமா கோபம் வச்சிருக்கும் போது அவர்கள் தீவினை செய்தார்கள் புறஜாதிகள். அப்படின்னு என்ன மீனிங் சொல்ல வர்றாருன்னா, நான் கொஞ்சம் கோபம் வச்சு இஸ்ரேல் ஜனங்களை கோபப்பட்டு, இஸ்ரேல் ஜனங்கள் மேல நான் கொஞ்சம் கோபப்பட்டு, கரெக்டா? கொஞ்சம் கோபம் யார் மேல இருக்கு? இஸ்ரேல் ஜனங்கள் மேல நான் கொஞ்சம் கோபப்பட்டு கொஞ்ச நாள் வச்சுக்கோன்னு சொல்லி புறஜாதிகள் கையில கொடுத்தா, இந்த புறஜாதிகள் என்ன பண்றாங்க? ஓவரா மிதிச்சிருக்காங்க ஜனங்களை, பெரும் தீவினை செய்தார்கள்.
அப்ப தேவன் வந்து இஸ்ரேல் ஜனங்களை தண்டிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணல, நினைக்கவே இல்லை. அவர் வந்து அவங்க திருந்தணும் தான் நினைச்சார். அப்படி திருந்தணும்னு நினைக்கிறதுக்கு அவர் கோவம் வந்து உண்மைதான், ஏன்னா குறும் பண்றாங்க. சோ அந்த கோபத்தின் நிமித்தம் கொஞ்சம் புறஜாதிகள் கையில ஒப்படைச்சா, இந்த புறஜாதிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, தேவன் தான் இஸ்ரேல் ஜனங்களை தங்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்கன்னு தெரியாம ஓவரா ஏதோ பண்ணிருக்காங்க. சோ இப்ப தேவனுக்கு யார் மேல கோவம் வந்துச்சு? புறஜாதிகள் மேல கோவம் வந்து அடுத்து என்ன நடக்கும்? புறஜாதிகளுக்கு என்ன வந்துடும்? அழிவு வந்துடும். அட் த சேம் டைம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? சமாதானம் கிடைக்க போகுதுங்கிறத போன வாரமே பார்த்துட்டோம். இது போன வாரம் பார்த்த விளக்கம். இதோட நம்ம சப்ஜெக்ட் நிறுத்தினா, இந்த சப்ஜெக்ட் எப்படி நமக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, யாரோ யாருக்கோ எதுக்கோ எங்கேயோ நடந்த மாதிரி இருக்கும். இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கும். ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு, நம்முடைய தேவன் தான் அவங்களுக்கு இதை செஞ்சிருக்காரு நல்லா தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா நம்முடைய தேவன் ஒரு சம்பவத்தை பழைய ஏற்பாட்டில் எழுதி வச்சிருந்தாலே கண்டிப்பா ஒரு அர்த்தம் இருக்கும். அதே சமயத்துல அந்த சம்பவத்தோட சேர்த்து அந்த சம்பவத்தை பேசுறதுக்கு ஒரு தீர்க்கதரிசி கூப்பிட்டு அவருடைய புஸ்தகத்திலே எழுதுறாருன்னா கட்டாயமா ஏதோ ஒரு சம்பவம் நமக்கு அதுல தொடர்பு இருக்கும். அந்த தொடர்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம் வாழும் காலத்திலும் இதே மாதிரி சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது புரியுதா உங்களுக்கு? நாம் வாழக்கூடிய காலத்திலும் இதே மாதிரி சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி சம்பவம் அவங்கள தேவன் எதுக்காக கூப்பிட்டார்? ஆலயம் கட்டுவது. கரெக்டா? சோ அந்த ஆலயம் கட்டுறங்கிற வார்த்தையை மட்டும் இப்ப புடிச்சிட்டோம்னா, இன்னைக்கு ஆலயம் கட்டுற வேலை கண்டிப்பா நடக்குது. நடந்துட்டு இருக்கா இல்லையா? ஆலயம் கட்டுற வேலை நடந்துட்டு இருக்கு. ஆனா ஆலயம் முழுசா இன்னும் கட்டி முடியல. ஏன்னு கேட்டா, ஆலயம் கட்டுறவங்க முழுசா இன்னும் தயாராக. ரைட்? சோ இந்த ஆலயம் கட்டுற ப்ராசஸ்க்கு இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல, இன்னும் சொல்ல போனா புதிய ஏற்பாட்டு காலத்துல தேவன் யார அழைச்சார்? யார அழைச்சார்? நம்மளை தான். எல்லாமே நல்ல விஷயத்துக்கெல்லாம் தேவன் நம்மளை மட்டும்தான் அழைப்பார், மற்ற யாரையுமே அழைக்க மாட்டார். கரெக்டா? சோ யார் ஆலயங்கிட்ட அழைச்சாரு? நம்மளை. இந்த பதில் நல்லா கேட்கறதுக்கு. ஆனா இந்த பதிலுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு, நம்ம மறந்துட்டோம். யார் அழைச்சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நேச்சுரல் இஸ்ரேல், மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள். ஒரே ஒரு வித்தியாசம், அங்க பழைய ஏற்பாட்டில் நடந்துச்சு அந்த சம்பவம், புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு நிழலாக இருக்குது. பார்க்கலாமா? இஸ்ரேல் ஜனங்களை தேவன் வெறுத்துட்டாரா, அன்பு வச்சிருக்காரா? பதில் சரியா பத்துல நம்மளை காட்டிலும் அதிகமா அன்பு வச்சிருக்காரா? கடினமான கேள்வி. இஸ்ரேல் ஜனங்கள் மேல தேவன் நம்மளை காட்டிலும் அன்பு வச்சிருக்காரா? இந்த வருஷம் அடுத்த வருஷம் குவிஸ் ப்ரோகிராம்ல பட்டிமன்றத்தில் இதான் தலைப்பு. கண்டே வழிபடி இருக்கு. ஆனா கடைசி ரிசல்ட் மட்டும் தெரியும் எனக்கு. எனக்கு நம்ம அது எந்த மாற்றம் கிடையாது. ஆனா பாக்குறப்ப அவங்களுக்கு செய்யற விஷயத்த பாக்குறப்ப ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. நமக்கு செய்யறது நமக்கு மட்டும் பிரம்மாண்டமா இருக்கு. ஏன்னா நமக்கு செய்யறது நம்மளை டெவலப் பண்றதுக்கு, இந்த ஜனங்களுக்கு செய்யறதுக்கு உலகத்தை டெவலப் பண்றதுக்கு. அதனால பிரம்மாண்டமா இருக்கு. புரியுது உங்களுக்கு? சோ இப்ப தேவனுடைய ஆலயமா மாறுறதுக்கு தேவன் வாய்ப்பு கொடுத்திருக்கிற நம்மளை விட இந்த சப்ஜெக்ட் ரொம்ப அருமையா யாருக்கு சூட் ஆகுது பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள். அப்படின்னா நீங்க என்ன கேள்வி கேட்கணும்னா, பழைய ஏற்பாட்டுல இஸ்ரேல் ஜனங்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். கடத்தப்பட்டார்களா? கடத்தப்பட்டார்கள். எந்த வருஷம்? கிபி 70 பழைய ஏற்பாட்டுல கடத்தப்படும். கிபி 70 வசனத்திலேயே பிழை தப்பு. பழைய ஏற்பாட்டுல இஸ்ரேல் ஜனங்கள் நாடு கடத்தப்பட்டாங்களா இல்லையா? யார் கடத்தாங்க நான் கேட்கவில்லை. 536 கரெக்டான பதிலா? 606 606 BC. கரெக்டானா? பண்ணாரா? அதே மாதிரி எழுதி வச்சுக்கோ. முக்கியமான ஒரு கணக்கு, புதுசா பாக்குற நிட்டாது பரவாயில்ல. 606 BC. ஓகே. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டிலும் இஸ்ரேல் ஜனங்கள் நாடு கடத்தப்பட்டார். அதாவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பின்னாடி. போன வாரம் பார்த்தது கிமு, கிறிஸ்துவுக்கு முன்னாடி நாடு கடத்தப்பட்டது. இப்ப நம்ம பார்க்கிறது கிபி. சோ எப்ப நாடு கடத்தப்பட்டாங்க நமக்கு நல்லா தெரியும். ரோமன் ஜூயிஷ் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரோமர்களுக்கும் யூதர்களுக்கும் நடந்த ஒரு பெரிய யுத்தம்னே சொல்லலாம். இந்த யுத்தத்துல யார் ஜெயிச்சதுன்னா ரோமர்கள். ரோம ராஜா பேரு தீர்த்திராயன். சோ இந்த தீர்த்திராயன் அப்படிங்கிற ரோம ராஜா இந்த ஜனங்களுடைய தேசத்தை அழிச்சிட்டு இந்த ஜனங்களை உலக நாடுகளுக்கு என்ன பண்ணிட்டாரு? சிதறடிச்சிட்டார். சோ கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சா? இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் மீண்டும் நாடு கடத்தப்பட்டார்கள்.
எந்தெந்த நாட்டுக்கு? அசீரியா, பாபிலோன், பெர்சியாவுக்கு நாடு கடத்தப்பட்டாங்க. உலக நாடுகள் எல்லாவற்றிற்கும் என்ன பண்ணாங்க? நாடு கடத்தப்பட்டாங்க. நாடு கடத்தப்பட்டது எத்தனை தேசம் தெரியல. ஆனா இவங்க நாடு கடத்தி 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 நாடு போய் இவங்க உலகம் பூரா போய் என்ன பண்ணாங்க? செட்டில் ஆயிட்டாங்க. உலகம் பூரா போய் செட்டில் ஆன இஸ்ரேல் ஜனங்கள் சந்தோஷமா இருந்தாங்களா, வருத்தமா இருந்தாங்களா? வருத்து தரங்கிறீங்களா? சந்தோஷமா இருந்தாங்களா, வருத்தமா இருந்தாங்களா? வருத்தமா தான் இருந்தாங்க. எந்த நாட்டிலும் அவங்க சந்தோஷமா இல்லை. சோ தேவன் சான்ஸ் கொடுத்தா அதை திரும்பி வந்துட்டாங்க. கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. அப்ப அவங்க எப்படி போனாங்கன்னு வேணா கண்டுபிடிக்கலாம், எப்படி இருந்தாங்கிறத ரொம்ப தெளிவா பின்னாடி நம்ம பார்த்தோம். அவங்க போறப்ப எப்படி போனாங்க? வாசிக்கலாம் வசனம் எரேமியா 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எரேமியா 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எத்தனையாய் பாழாக்கப்பட்டோம். அப்படிதான் சொல்லிட்டு போனாங்க. எத்தனையாய் பாழாக்கப்பட்டோம், மிகவும் கலங்கி இருக்கிறோம். ஏன்னா தேசம் போச்சுங்க, மிகவும் கலங்கி இருக்கிறோம். நாங்கள் தேசத்தை விட்டு போகிறோம். எங்கள் வாசஸ்தலங்களை அவர்கள் கவிழ்த்து போட்டார்கள் என்று சீயோனிலிருந்து உண்டாகிற புலம்பலின் சத்தம் கேட்கப்படும். ரெண்டு விஷயம் புரிஞ்சுது. ஒண்ணு ஜனங்களை மௌட்டு, இன்னொன்னு நாடு மௌட்டு. இந்த ரெண்டு கண்டிஷன்ல தான் ஜனங்கள் உலகம் எங்கும் போய் செட்டில் ஆனாங்க, போய் குடியேறினாங்க. அப்படி குடியேறும் ஜனங்கள் தான் நம்ம என்ன படிக்கிறோம்னா நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள். பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? புதிய ஏற்பாடு. டக்குன்னு ஆன்சர் வந்துடும். பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? புதிய ஏற்பாடு. இப்ப கொஸ்டின்னா இப்ப நம்ம இருக்கிறது எந்த வருஷம்? ரொம்ப கஷ்டமான கேள்வி கிடையாது. இப்ப நம்ம இருக்கிறது 2019. நாடு கடத்தப்பட்ட வருஷம் கிபி 70. கொஸ்டின் எல்லா ஜனங்களும் திரும்பி வந்துட்டாங்களா? இல்ல திரும்பி ஒருத்தருமே வரலையா? திரும்பி ஒருத்தருமே வரலையா? முக்காவாசி. இந்த பதில் மாத்தக்கூடாது. கொஸ்டின் சிம்பிள் கொஸ்டின். திரும்பி ஒருத்தராவது வந்தாங்களா இல்லையா? வந்துட்டாங்க. வரும்போது எப்படி வந்திருப்பாங்க? வாசிங்க எரேமியா 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள். அப்ப இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கண்ணீர் விட்டு காத்துட்டு இருக்காங்க. அடுத்தது என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். கண்டிப்பா உன் கிரியைக்கு என்ன உண்டு? பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் யாருடைய கண்ட்ரோல் இருக்காங்க? புறஜாதிகள். மறந்துட வேண்டாம். யாருடைய கண்ட்ரோல் இருக்காங்க? நாடு கடத்தப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க ஒவ்வொரு நாட்டிலையும் போய் குடியேறி அந்த நாட்டுக்கு ராஜா ஆயிட்டாங்களா? இல்ல. எப்படித்தான் இருந்தாங்க? அடிமைகளா இருந்தாங்க. அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். கண்டிப்பா சத்துருவின் தேசத்துல என்ன பண்ணுவாங்க? திரும்பி வருவாங்க. இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா இல்லையா? எந்த வருஷம் ஸ்டார்ட் ஆச்சு? 19 முடிஞ்சது. 18 ஓரளவுக்கு பரவாயில்ல. வரிசை சொல்லுங்க. 1801, 1802 பெர்லின் நேஷனல் காங்கிரஸ் கேள்விப்படுறோமா? 1829 இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஜனங்கள் வர ஆரம்பிச்சாங்க. இப்ப 2019ஆம் வருஷம் ஆச்சு. எல்லா யூதர்களும் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வந்துட்டாங்களா? இல்ல. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்னா எத்தனை ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் உலக நாடுகள் இருந்து இன்னும் இஸ்ரேல் தேசத்துக்கு திரும்பல? கொஸ்டின் 25%. எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் இஸ்ரேல் ஜனங்கள் இன்னும் சொந்த நாட்டுக்கு திரும்பல? 25%, 50%, 10% திரும்பல, 90% திரும்பிட்டாங்க. சொல்லுங்க. அவங்க சொல்றாங்க 10% தான் திரும்பி இருக்காங்க, 90% அப்படி கிடையாது. 50 சரியான பதில். சரியான பதில் சொல்றத விட ஓரளவுக்கு சரியான பதில் சொல்லலாம். கரெக்டா இருக்கு. பார்க்கலாமா கணக்கு? சோ இது வந்து ஒரு சின்ன புள்ளி விவர கணக்கு. இந்த பக்கம் மேல கவனிச்சு இது வந்து நாடுகள். எந்தெந்த நாடுகள் இன்னைக்கு மேஜரா இஸ்ரேல் ஜனங்கள் இருக்காங்க இருக்கா? இந்தியா இருக்கா? எப்படி இருக்கும்? எப்படி இருக்குன்னு கேக்குறேன். இந்த ஊர்ல யார் இருப்பா? அடுத்த ரெண்டா ரொம்ப கம்மி, ரொம்ப குறைவு எண்ணிக்கை. இது வந்து ஒரு மேஜர் பீப்புள் மட்டும் போட்டிருக்காங்க. அடுத்தது 2010 எத்தனை பேர் இருந்தாங்க இந்த நாட்டில? அடுத்த கணக்கு 2050. இனிமேல் ஃபியூச்சர்ல 2050 எத்தனை ஜனங்கள் இந்த நாட்டில் இருப்பாங்க இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு கணக்கு. 2010 பார்த்தோம்னா முதல்ல. சோ 2010ல யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால யூதர்கள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 56,90,000 பேர். எத்தனை பேருங்க?
56 லட்சம் 2010. இப்ப நம்ம இருக்கிறது 19. 2010 முன்னாடி தான் வரும். நான் கேட்கற ஒரு காரணம் இருக்கும், பின்னாடி தான் வரும். ஞாபகம். அப்ப நமக்கு முன்னாடி, சோ நமக்கு முன்னாடி 9 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப நம்ம சப்ஜெக்ட் பார்க்கிறதுக்கு 9 வருஷத்துக்கு முன்னாடி யூதர்கள் எந்த நாட்டுல அதிகமா இருந்திருக்காங்க? நீங்க 10% சொல்லிட்டீங்க. சோ எந்த நாட்டுல அதிகமா இருக்காங்கன்னா அமெரிக்கால எத்தனை பர்சன்ட்? 41% பேர் அமெரிக்கால இருக்காங்க. இஸ்ரேல் நாட்டுல எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 40.5. எக்ஸாக்ட்லி ஈக்குவல். மத்ததெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு 11%. மத்த நாடுகள் சேர்த்து ஒரு 11%. ஆனா அதே கண்டிஷன் எப்படி ஆகும்னு சொல்லி கணிச்சிருக்காங்கன்னா, ஏன்னா எனக்கு அதிகமான பேர் திரும்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ஆகும் 2050 அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் நாட்டுல தான் யூதர்கள் அதிகமா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2050 யூதர்கள் எந்த நாட்டுல அதிகமா இருப்பாங்கன்னா இஸ்ரேல் தேசத்துல. அமெரிக்கா எந்த இடத்துக்கு போயிருந்தா 2வது இடத்துக்கு போயிருக்கு. அப்படி என்ன அர்த்தம்னா 41% 2010 யூதர்கள் அமெரிக்கா இருந்தாங்க. அவங்க 33% குறைஞ்சிருவாங்க. எப்ப? 2050. அப்ப யூதர்கள் எங்க அதிகமா போயிருவாங்க? இஸ்ரேல் தேசத்துக்கு. இதுக்கு என்ன அறிகுறி, என்ன அடையாளம் கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ரெண்டுக்கு நடுவில் இருக்கோம். 2010க்கும் 2019 நடுவில் இருக்கோம். இன்னைக்கு எடுத்தீங்கன்னா யூதர்கள் எங்க அதிகமா இருக்காங்கன்னா யுஎஸ்ஏ கிடையாது, இஸ்ரேல் தான். சோ அந்த ஒரு குடி உரிமை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அவங்க புறஜாதி தேசத்துல என்ன பண்ணிருக்காங்க? கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு எப்படி தெரியும்னா, மீண்டும் ஒரு வனாந்திர பிரயாணம் அவங்க போற மாதிரி இருக்கு. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து கானான் தேசத்துக்கு போனாங்க இல்லையா? எத்தனை லட்சம் பேர் போனாங்க? அந்த கணக்கில் எங்கிட்ட இருக்கு? அப்ராக்சிமேட்லி 24 lakhs. இப்ப எத்தனை லட்சம் ஜனங்கள் இன்னும் எருசலேமுக்கு திரும்பி போக வேண்டியிருக்கு? பார்க்கலாம் யார் சரியான பதில் சொல்றீங்க. இன்னும் 6 கோடியா? 6,90,000. 2050 பாத்தீங்கன்னா வெறும் 6,90,000 பேர் தான் அங்க இருப்பாங்கன்னு சொல்லி உலக ஆராய்ச்சியாளர்கள் சொல்ற ஒரு கணக்கு. ஆஸ் பர் பைபிள் அவ்வளவு நாள்ல கண்டிப்பா ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படின்னா இப்ப உலகமெங்கும் இருக்கிற யூதர்களை கணக்கு போட்டா கம்பல்சரியா உலகமெங்கும் இருக்கிற யூதர்கள்ல 95% பேர் எங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா, அதாவது 94.8%. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் பாத்தீங்கன்னா 5.2% இருக்காங்க. அதுக்கடுத்து அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்துல எத்தனை பேர் போயிருப்பாங்க? 15,40,000 பேர் 2050 போயிருவாங்க. எத்தனை ஜனங்கள் வெளிநாடுகள் இருக்கு வாய்ப்பு கிடைக்கும் பாத்தீங்கன்னா 6,90,000 பேர். சோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா யூதர்கள் இன்னைக்கு கால கணக்கு எடுத்துக்கிட்டா உலக நாடுகளிலும் எருசலேமிலும் எவ்வளவு இருக்கான்னு கேட்டா, இப்ப உங்களுடைய பதில் இப்ப 2019 ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 50-50. அப்படின்னு என்ன அர்த்தம்? 50% பேர் எருசலேமுக்கு வந்துட்டாங்க. எப்ப போனாங்க? கிபி 70. 50% பேர் திருப்பி வந்துட்டாங்க. இன்னும் 50% பேர் திருப்பி வரல. அப்ப மிச்சம் இருக்கிற 50% பேரும் எங்க சுத்திட்டு இருக்காங்க? கரெக்டா பாயிண்ட் வந்துச்சா? பழைய ஏற்பாட்டுல எப்படி நாடு கடத்தப்பட்ட யூதர்கள் சுத்திட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி 50% யூதர்கள் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சுத்திட்டு இருக்காங்க. எத்தனை குதிரை மேல ஏறி? 3 குதிரை. என்னென்ன குதிரை? சிவப்பு குதிரை, மங்கின சிவப்பு குதிரை, இன்னொன்னு வெள்ளை குதிரை. இது கலர்லாம் நம்மளால மேட்ச் பண்ண முடியாது ஒவ்வொரு நாட்டுக்கும். ஆனா 3 குதிரை மேல ஏறி சுத்திட்டு இருக்காங்க நல்லாவே தெரியும். அந்த 3 குதிரை எதுன்னு சொல்ல முடியுமா? நான் சொல்றேன். 1 இந்தியா, அசீரியா. அசீரியர்கள் வந்து புடிச்சு போறாங்க கிபி 70. ஒரு குதிரை கரெக்ட். என்னக்கா? அமெரிக்கா கரெக்ட். இன்னொன்னு பார்க்கலாம் எந்த அளவுக்கு கணிச்சு வச்சிருக்கோன்னு பார்க்கலாம். அமெரிக்காவோட முடிஞ்சு வச்சு அவ்வளவுதான். பிரிட்டிஷ் கரெக்டான ஆன்சர். இன்னொன்னு ரஷ்யா சரியான பதில். அப்ப நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு வேர்ல்ட் வைட் இருக்கிற யூதர்களை கணக்கெடுத்து பார்த்தா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அதை ஒட்டி இருக்கிற கனடா, அங்க நிறைய யூதர்கள் இருக்காங்க. 2வது குதிரை பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ், நீங்க சொல்ற மாதிரி யுனைடெட் கிங்டம். 3வது குதிரை எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரஷ்யா. இந்த இடத்துல தான் இன்னைக்கு அதிகமான யூதர்கள் இருக்காங்க. சோ என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இந்த 3 நாடுகள்ல தான் இன்னைக்கு அதிகமான யூதர்கள் இருக்கிறதுனால இந்த 3 நாட்டையும் 3 குதிரை எடுத்துக்கலாமா? சோ இந்த 3 குதிரை பேலன்ஸ் இருக்கிற 50% யூதர்களை எங்க பேலன்ஸ் இருக்கிற? உலகமெங்கும் இருக்கிற யூதர்கள்ல 50% பேர் இன்னும் திருப்பி வரல. அந்த பேலன்ஸ் இருக்கிற 50% யூதர்களை நல்ல உலக நாடுகள் என்ன பண்ணுது? இப்ப சுத்திக்காங்க. இப்ப உலக நாடுகள் சுத்திட்டு இருக்கிற இந்த யூதர்கள் தான் 3 குதிரை மேல ஏறி இருக்கிற 3 குதிரை ஓட்டிகள். கரெக்டா? பொருள் என்ன மேட்ச் ஆச்சா? 3 குதிரை ஓட்டிகள்.
சோ இந்த குதிரை ஓட்டிகள் எத்தனை பர்சன்ட்? 50% பேர். எந்தெந்த குதிரை மேல ஏறிருக்காங்க? அது போன வாரம். இந்த வாரம் அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டிஷ் ஏறி என்ன பண்ணிருக்காங்க? சுத்துனா என்ன தெரியும்? அவங்க சுத்திட்டு இருக்கிற தேசம் எப்படி இருக்குன்னு தெரியும். அவங்க தேசம் எப்படி இருக்கு, சுத்திட்டு இருக்கிற தேசம் எப்படி இருந்துச்சு, அவங்க இருந்த தேசம் எப்படி இருந்துச்சு கண்டுபிடிச்சு சொன்னாங்களா இல்லையா? பழைய ஏற்பாட்டுல குதிரை ஓட்டிகள் நேரா வந்து சிவப்பு குதிரை மேல இருக்கிற புருஷன் கிட்ட என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்க சொல்லுங்க? அமைதியா சொன்னாங்களா? முழுசா சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? உலகம் எங்கும் எப்படி இருக்கு? அமைதியா இருக்கு. இஸ்ரேல் தேசத்துல சமாதானம் இல்லை, அங்க அமைதியா இருக்கு. நம்ம ஊர்ல சமாதானம் இல்லை. இன்னைக்கும் நாடு கடத்தப்பட்டு இருக்கக்கூடிய வேற நாட்டில் இருக்கிற யூதர்கள் இன்னைக்கும் இஸ்ரேல் தேசத்தை எப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். இதுதான் கரெக்டான பதில். எரேமியா 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம். எங்க இவங்க ஏறி சுத்திட்டு இருக்கிற 3 நாடு இல்லையா, அல்லது இஸ்ரேல் தேசத்திலயா? இஸ்ரேல் தேசத்துல தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகில் உண்டு, சமாதானம் இல்லை. உண்மையே இல்லைன்னு சொல்லுங்க. அப்ப என்ன சொல்ல வராங்க? தேவனே, எருசலேம் தேசத்துல என்ன இல்ல? சமாதானம் இல்ல. ஆனா நாங்க இப்ப குடியிருக்கிற தேசத்துல என்ன இருக்கு? சமாதானம் இருக்கு. கரெக்டா புரிஞ்சா புரியல உங்களுக்கு? நாங்க குடியிருக்கிற தேசத்துல என்ன இருக்கு? சமாதானம் இருக்கு. என்ன 3 தேசம்? பெரும்பான்மையான தேசம். ஒண்ணு அமெரிக்கா, இன்னொன்னு பிரிட்டிஷ், இன்னொன்னு ரஷ்யா. இந்த 3 நாடுகளையும் சமாதானமா இருக்கு. கரெக்ட். இந்த 3 நாடுகள் எப்படி இருக்கு? சமாதானமா இருக்கு. ஆனா எருசலேம்ல என்ன இல்ல? சமாதானம் இல்லை. ஏன்னு கேட்டா இஸ்ரேல் பாலஸ்தீனா போர் தொடர்ந்து என்ன இருக்கு? நடந்துட்டு இருக்கு. சோ எப்பொழுதுமே போர் நடந்துட்டு ஒரு தேசத்தை பார்த்துட்டு மத்த தேசத்துல இருக்கவங்க எப்படிதான் சொல்லுவாங்கன்னா, நாங்க இப்ப இருக்கிற தேசம் சூப்பரா இருக்கு, ஆனா எந்த தேசம் சூப்பரா இல்ல? எருசலேம் சூப்பரா இல்லைன்னு சொல்லிட்டு தேவன் கிட்ட சொல்றது தான் அப்பவே வாசிச்சோம். இப்ப அதே விஷயத்த நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள் சொன்ன அதே வார்த்தைய இப்ப வெளிநாடுகள் இருக்கிற யூதர்கள் சொல்ற மாதிரி இருக்கு. வாசிக்கலாம் பாருங்க. எரேமியா சகரியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சகரியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பின்பு அவர்கள் மிருது செடிகளுக்குள்ளே நின்ற கர்த்தருடைய தூதனை நோக்கி. இப்ப இந்த தூதன் யார் நமக்கு தெரியல, அது நிழல்ல வேணா தெரிஞ்சிச்சு. நிழல்ல யாரு தூதன்? மிகாயேல். சோ இது யார் நமக்கு இப்ப தெரியல. சோ அந்த தூதனை நோக்கி யூதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் பூமி எங்கும் சுற்றி பார்த்தோம். எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்த்தாங்க? பூமி எங்கும். அமெரிக்கா மட்டும் சுத்துறாங்களா? எல்லா நாட்டையும் சுத்தியாச்சு. முக்கியமா 3 குதிரை சுற்றி பார்த்தோம். பூமி முழுவதும் அமைதியும் அமர்க்கியமாய் இருக்கிறது என்றார். क्वेश्चन என்ன இருக்குன்னா, இந்த வார்த்தை சொல்றது யார்? சரியான பதில். திரும்பி வராத யூதர்கள். வெச்சுக்கலாமா? திரும்பி வராத யூதர்கள். திரும்பி வராம எங்க போயிருக்காங்க? எங்க இருக்காங்க? உலக நாடுகள்ல இருக்காங்க. 3 முக்கியமா 3 நாடு. ஒண்ணு பிரிட்டிஷ், இன்னொன்னு ரஷ்யா. இப்போ நான் क्वेश्चन கேக்குறேன். பிரிட்டிஷ், இங்கிலாந்து, அதுக்கப்புறம் ரஷ்யா, அதுக்கப்புறம் அமெரிக்காவில் சமாதானமாக இருக்கு. இதே கேள்வி நிழலை கேட்டேன். அந்த 3 குதிரை மேல ஏறி போயிட்டு வந்தாங்க, உலகம் எங்க சுத்துறாங்க இல்லையா? என்ன 3 குதிரை கலரு? மங்கின சவுண்ட் மங்கிட்டே போகுது, உடனே மாதிரி. அந்த குதிரை மேல ஏறி போனாங்க. என்ன சொன்னாங்க? பூமி இங்க எப்படி இருக்கு? சமாதானமா இருக்கு. எங்க தேசத்துல சமாதானம் இல்ல. நம்ம என்ன கேள்வி கேட்டோம்? பூமி இங்க சமாதானமா இருந்திருக்கோம்? கண்டிப்பா இருந்திருக்காது. ஆனா ஏன் அப்படி சொல்றாங்க? மற்ற போன நாடுகளை கம்பேர் பண்றப்ப இப்ப எருசலேம் எப்படி இருக்கு? சமாதானம். அதே மாதிரிதான் இவங்க போய் குடியிருக்கிற நாடுகள்ல சமாதானம் கிடையாது. இருக்குன்னு யாராவது சொல்றீங்களா? அமெரிக்கா சமாதானமா இருக்கா? பிரிட்டிஷ் சமாதானமா இருக்கா? ரஷ்யா சமாதானமா இருக்கா? சமாதானம் இருக்குன்னு சொன்னா அடுத்து நிறைய படம் போடுது. அதனால ஸ்கிப் பண்ணிடலாம். இதெல்லாம் எதை காமிக்குது? இஸ்ரேல் ஜனங்கள் முழுசாக கட்டப்படல ஆலயமா, ஆனா பல ஆலயங்களா கட்டப்பட்டிருந்த நாடுகள் கூட இடிச்சு விட்டுருக்கு. புரியுது உங்களுக்கு டிஃபரன்ஸ் என்னட்டு? இது வந்து பிரிட்டிஷ் குண்டு வெடிப்பு சம்பவம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரஷ்யா, இதெல்லாம் ரஷ்யா நடந்த சம்பவங்கள். ஆனா யூதர்கள் 50% ஏன் திரும்பி வரல? கொஸ்டின் கேள்வி மட்டும் கேட்கறாங்க. தேவன்ட்ட என்ன கேட்கறாங்க? நாங்க இருக்கிற ஊர் எப்படி இருக்கு? சமாதானமா இருக்கு. ஆனா எருசலேம்ல என்ன இல்ல? திகில் உண்டு, சமாதானம். கேட்டாங்களா இல்லையா? ஏன் வர மாட்டேங்கிறாங்க? நாடு புடிச்சு போச்சு. பிரதர் ஒரு பதில் சொல்லிருக்காரு. எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் போனாங்க அந்த நாடு புடிச்சு போச்சு, அதனால வரல. அப்படின்னா அவங்களுக்கு சுதந்திர தாகம் இல்ல, அதையும் எடுக்க முடியல.
ஏன் வரமாட்டேங்கிறாங்க? வேலை வாய்ப்பு. அருமையான பதில். இஸ்ரேல் நாட்டில் வேலை வாய்ப்பா? இன்னைக்கு அவங்க மட்டும் திரும்பி வந்திருந்தாங்க எல்லாரும், நம்ம கண்டிப்பா சபை இல்லை. நம்ம சபை இல்லை, முடிஞ்சது. அந்த கண்ட்ரி விட மாட்டேங்குது. பிரதர் சொல்றாரு, யூதர்களுடைய திறமையை பார்த்து அமெரிக்கா என்ன பண்ண மாட்டேங்குது? விட மாட்டேங்குது. அமெரிக்கா விட மாட்டேங்குதா? அமெரிக்கால இருந்து இஸ்ரேலுக்கு போறதுக்கு நோ விசா நோ பாஸ்போர்ட். விட மாட்டேங்குது எப்படி சொல்ல முடியும்? விடுது, ஆனா வர மாட்டேங்கிறாங்க. ஏன் வர மாட்டேங்கிறாங்க? அதை கண்டுபிடிச்ச போதுங்க. ஏன் வர மாட்டேங்கிறாங்கன்னா, இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற நிலைமையை பாக்குறப்ப தங்கள் ஊர்ல இருக்கிற நிலைமை எப்படி இருக்கு, அவங்களுக்கு பெட்டரா இருக்கு அப்படின்னு என்ன பண்ணி அந்த நாடுகள் வச்சிருக்குன்னா, இந்த நாடுதான் சமாதானமா இருக்கு. உங்க ஊருக்கு போனீங்கன்னா என்ன இல்ல எங்கேயோ படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்குல்ல வசனம். இது இஸ்ரேல் ஜனங்களுக்காக சொல்லப்பட்ட வசனம் தான். வாசிக்கலாம் பாருங்க. எரேமியா 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எரேமியா 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சமாதானம் இல்லாதிருந்தும். சமாதானம் இல்லாதிருந்தும். எங்க? இஸ்ரேலியா? தப்பு பண்ணி பாத்தீங்களா? உலக நாடுகள் என்ன இல்ல? சமாதானம் இல்லாதிருந்தும். சமாதானம் சமாதானம் என்று சொல்லி வாயிலேயே சொல்லிட்டு இருக்காங்க. சமாதானம் சமாதானம் சொன்ன சமாதானம் வந்துருமா? வராது என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை, என் ஜனம் யாரு? என் ஜனம் இஸ்ரவேல். புரியுதவங்களுக்கு? என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சா என்ன பண்ணிருக்காங்க? அப்ப அமெரிக்கா என்ன பண்ணிருக்குது? சமாதான சமாதானம்னு சொல்லிட்டு இருக்குது. பிரிட்டிஷ் என்ன பண்ணிருக்குது? சமாதான சமாதானம்னு சொல்லிட்டு இருக்குது. இப்ப ஜனம் இஸ்ரவேலுடைய காயத்தை இவங்க குணமாக்காம மேற்பூச்சா என்ன பண்ணிருக்காங்க? பேசிக்கிறாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, எல்லா யூதர்களும் இஸ்ரேல் தேசத்துக்கு திரும்பி வரணும்னா அடுத்தது என்ன நடக்கணும்? வேலை வாய்ப்பு கிடைக்குமா? என்ன நடக்கணும்? நீங்க சொல்லுங்க. கண்டுபிடிச்சலாம். போர் தான். என்ன போரு? என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன மீனிங்? அதாவது இப்ப நான் வந்து ஒருத்தர் பிடிச்சி வச்சிருக்கேன். நான் தான் அமெரிக்கா, கண்ணன் பிறந்த இஸ்ரேல். இப்ப நான் ஒரு பிடிச்சி வச்சிருக்கேன். எப்படி தெரியுமா? என்கிட்ட சமாதானமே இல்ல, சமாதானமா இருக்கு பிடிச்சி வச்சிருக்கேன். இப்ப அவர் திருப்பி வந்தா இஸ்ரேலுக்கு. அப்ப எப்ப நான் விடுவேன்? எனக்குதான் பிரச்சனை வந்தது. கரெக்ட். அப்படின்னா கூடிய விரைவில் எல்லா நாடுகளும் இஸ்ரேலை துரத்தும். எப்ப துரத்தும்? தமிழ்நாட்டிலும் துரத்தும். வாசிக்கலாம் பாருங்க. சகரியா 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சகரியா 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவி. சொல்லுங்க, இதுக்கு என்ன பேரு? அதே சகரியா புத்தகம் தான். இதுக்கு என்ன பேரு? அருமேகதோன். இன்னும் சொல்ல போனா மூன்றாம் உலகப் போர். மூன்றாம் உலகப் போர்ல உலக நாடுகளுக்கிடையே போர். இந்த பக்கம் ஒரு சில நாடுகள், இந்த பக்கம் ஒரு சில நாடுகள் சண்டை போட போறாங்க இல்லையா? இந்த பக்கம் யாரு? இந்த பக்கம் யாரு? இஸ்ரேல். இந்த பக்கம் யாரு? உலக நாடுகள். இப்ப இந்த குதிரை மேல இருக்கவங்க எங்க இருக்காங்க? இந்த பக்கம் இருக்காங்க. இந்த பக்கம் போல இந்த பக்கம் இருக்காங்க. சோ இப்ப எல்லா நாடுகளும் சேர்ந்து எருசலேம் மேல யுத்தம் பண்ண வந்தா அவங்க ஊர்ல இருக்கிற யூதர்கள் விட்டு வச்சிருப்பாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. அமெரிக்கா இருக்காங்க. இப்ப அமெரிக்கா இஸ்ரேலுக்கு விரோதமா வருமா வராதா? பிரிட்டிஷ் வருமா வராதா? ரஷ்யா வருமா வராதா? வரும். அப்படி வர்றப்ப அதே நாட்டுல அகதிகளா இருக்க விட்டுருவாங்க. கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? துரத்துவாங்க. சோ எல்லா நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக போர் தொடுத்து வரக்கூடிய சம்பவம் ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த காலத்துக்கு பேரு மகா உபத்திரவ காலம். அன்பார்ச்சுனேட்லி, துரதிருஷ்டவசமாக அந்த காட்சியை பார்ப்பதற்கு யார் இருக்க மாட்டோம்? துரதிருஷ்டவசமாக அன்பார்ச்சுனேட்லியா நம்ம அதுக்கு தான் ஏங்கிட்டு இருக்கோம். அதிர்ஷ்டவசமாக, அதிர்ஷ்டம் கூட கிடையாது, வாழ்ந்துட்டு தான் போறோம். லக்கெல்லாம் இல்ல. சரியா? சோ இந்த எல்லா நாடுகளும் வரும்போது இப்ப எல்லா நாடுகளும் எருசலேம் விரோத யுத்தம் பண்ண வரப்ப ஃபர்ஸ்ட் எருசலேம் தோக்குமா ஜெயிக்குமா? நமக்கு நல்லா தெரியும். சொல்றது என்ன பண்ணும்? தோற்கும். அப்படி தோக்குறப்ப கம்பல்சரியா எந்தெந்த நாடுகள் யூதர்கள் வச்சிருக்காங்களோ அவங்க என்ன பண்ணாங்க? முதல்ல நீ என்ன பண்ணு? இந்த இடத்தை விட்டு ஓடு. வாசிக்கலாம் பாருங்க. ஒபதியா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒபதியா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒபதியா 7ஆம் வசனம். உன்னோடு உடன்படிக்கை செய்த எல்லா மனுஷரும். யார் யாரெல்லாம் சொல்லுங்க? ஒண்ணு. உன்னோட உடன்படிக்கை செய்த யார் யார்? இப்ப நம்ம பார்த்தது ஒண்ணு. அமெரிக்கா, பிரிட்டிஷ், ரஷ்யா அனைவரும். எல்லா மனுஷரும் உன்னை எல்லை மட்டும் துரத்தி விட்டார்கள். எது வரைக்கும் துரத்துவாங்க? அவங்க ஊர் எல்லை வரைக்கும். என்ன பண்ண அப்படின்னா ஓடு. எங்க ஓடு? உங்க தேசத்துக்கு ஓடு. உன்னோடு சமாதானமாக இருந்த மனுஷன். யார் இந்த மனுஷன்? ஒண்ணு. பிரிட்டிஷ். நீங்க சமாதானமா இருக்காங்க.
சமாதானமா இருந்த மனுஷர் உன்னை என்ன பண்ணுவாங்க? மோசம் போக்கி உன்னை என்ன பண்ணிட்டாங்க? மேற்கொண்டார்கள். உன் அப்பத்தை சாப்பிட்டவர்கள் உனக்கு கீழே கண்ணி வைத்தார்கள். உன்னுடைய பிரெயினை நம்பி உன்னை யூஸ் பண்ணி செழித்த நாடுகள் உனக்கு என்ன வச்சாங்க? கண்ணி வச்சாங்க. அவங்களுக்கு என்ன இல்ல? இப்ப சொல்லுங்க, உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய யூதர்களுக்கு திருப்பி வராத குதிரை மேல ஏறி சுத்திட்டு இருக்கிற யூதர்களுக்கு அவங்க இருக்கிற நாட்டுல அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியவே தெரியாது. அதனாலதான் தேவனை பார்த்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, தேவனே நாங்க இருக்கிற நாடெல்லாம் சூப்பரா இருக்கு, எங்க சமாதானம் இல்ல? எருசலேம். நீங்க சொல்லுங்க, எருசலேம்ல சமாதானம் இல்லையா? உலக நாடுகள்ல சமாதானம் இல்லையா? இப்ப ரெண்டுலயுமே சமாதானம் இல்லை. ஆனா கண்டிப்பா சமாதானம் யார் கிடைச்சிரும்? இஸ்ரேல் கிடைச்சிரும். யாரு கிடைக்காது? உலக நாடுகளுக்கு பைபிள் வச்சிருக்கிற பேர் என்ன? ஒபதியா. ஒபதியா வசனம் வந்து ஏசாயா வரைக்கும் எரேமியா வரைக்கும். மன்னிக்கவும், பரவாயில்ல, நீங்க வாசிங்க, அப்புறமா எடுக்கலாம். யாராவது எடுத்தா சொல்லுங்க. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அநேகமா ஏசாயா வரைக்கும் துன்மார்க்கனுக்கு என்ன இல்ல? சமாதானம் இல்ல. அப்ப துன்மார்க்கனுக்கு எப்படி சமாதானம் இருக்கா? கரெக்டான பதில் வேணும். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்ல, ஆனா சமாதானம் இப்ப இருக்காங்கல்ல? எப்படி சமாதானம் இல்ல? சமாதானம் இல்லாததும் சமாதானம் என்ன பண்றாங்க சொல்லிட்டு, சரியா? சோ இஸ்ரேல் ஜனங்கள் துரத்தப்படுவார்கள், ரைட் ஆர் ராங்? துரத்தப்படுவார்கள். அப்படி துரத்தும் போது அவர்கள் மீண்டும் எந்த தேசத்துக்கு மட்டும்தான் வர முடியும்? எந்த தேசத்துக்கு மட்டும்தான் வர முடியும்? இந்தியாவுக்கு மட்டும்தான் வர முடியும். அப்ப கூட இந்தியாவுக்கு வர மாட்டாங்க. எங்க மட்டும்தான் வர முடியும்? ஒரே இடம். அவங்களுக்கு எதுன்னு கேட்டீங்கன்னா எருசலேம். புரியுது உங்களுக்கு? இப்படித்தான் குதிரை மேல இருந்த ஜனங்கள் எருசலேமுக்கு வராங்க. புரியுது உங்களுக்கு? சோ வந்து யார்கிட்ட பேசுவாங்க? தூதன்கிட்ட பேசுவாங்க. அப்ப மகாபுத்திர காலம் ஆரம்பிச்சிருக்கா? ஆல்மோஸ்ட் இஸ்ரேல் தோத்துட்டு இருக்கிற கண்டிஷன். அந்த கண்டிஷன்ல இந்த ஜனங்கள் வந்து இந்த தூதன் கிட்ட பேசும்போது அந்த தூதன் சொல்லுவாரு இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து, தேவன் சொல்றாரு உங்களை பார்த்து என்ன தெரியுமா? வாசிங்க. சகரியா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சகரியா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது என்னோட பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்ப தேவன் சொல்லுவாரு, உங்களுக்காக தான் என்ன வச்சிருக்கேன்? வைராக்கியம் வச்சிருக்கேன். உங்களை வர வைக்கிறதுக்கு தான் இந்த உலகத்தையே நான் என் கையில வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களை கூப்பிடும் போது தேவன் டைரக்டா பேசாம இந்த தூதன் மூலமா பேசுறாரு. அப்ப யார் இந்த தூதன்? பழைய ஏற்பாட்டுல யாரு? மிகாவேல். இப்ப யாரு? இயேசு கிறிஸ்து. சோ அவர் பேரு மேசியா. கரெக்டா? கரெக்டா? அப்படின்னா மேசியா வந்து நிக்கும் போது மேசியா வந்துட்டாரு, ஆனா குதிரை மேலே சுத்திட்டு இருக்காங்க. ரைட் ஆர் ராங்? குதிரை மேலே சுத்திட்டு இருக்காங்க. திருப்பி வருவாங்களா? எப்ப வருவாங்க? மகாபுத்திரர்கள் அடி வாங்கிட்டு எல்லாரும் வரும்போது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பூமி எங்கும் சுற்றி பார்த்தோம், பூமி எங்க எப்படி இருக்கு? அமைதியா இருந்துச்சு, ஆனா எங்களுக்கு என்ன இல்ல? சமாதானம் இல்லைங்கிற உண்மையான இஸ்ரேல் என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. இப்ப கொஸ்டின் கேக்குறேன் உங்ககிட்ட, கரெக்டா பதில் சொல்லுங்க. எல்லா குதிரையும் சுற்றி முடித்து எருசலேமுக்கு வந்து விட்டதா? கொஸ்டின் நம்பர் 1 கரெக்டா பதில் சொல்லுங்க. வரலை. எல்லா குதிரையும் சுற்றி முடித்து எப்பொழுது வரும்? உபத்திரவ காலம் வரும்போது. அடுத்த கொஸ்டின், உபத்திரவ காலம் வரும்போது இல்ல, உபத்திரவம் ஆரம்பிச்சு எல்லாம் துரத்துனதுக்கு அப்புறம் வருவாங்க. பாதியில வருவாங்க வச்சுக்கோங்க. ரைட். இன்னும் ஏன் வரல? அருமையான பதில் சொல்லுங்க. சபை அதான் மகாபுத்திர காலம் இன்னும் என்ன இல்ல? ஆரம்பிக்கல. சரியான பதில். மகாபுத்திர காலம் ஆரம்பிச்சு வந்துருவாங்க. வந்துருவாங்க. ஒருவேளை மகாபுத்திர காலம் ஆரம்பிச்சு எல்லா நாடுகளும் துரத்தி விட்டா நேரா வந்து இஸ்ரேல் நிற்பான்னு நினைக்கிறீங்களா? சரியான பாயிண்ட். தேவன் அவர்களை என்ன பண்ண வைக்க போறாருன்னா, மேசியாவை ஏற்றுக்கொள்ளாம வர முடியாது. மேசியா சொல்றது இப்படிதான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த கிபி 70ல சிதறடிக்கப்பட்டப்போ ஒரு செவர் இருக்குல்ல, அந்த செவர் இருக்கிற கேப்ல கையை விட்டுட்டு மேசியா வருவார், மேசியா வருவார். மேசியா வந்த விஷயம் அவங்களுக்கு தெரியல. எப்ப தெரியும்னா, எல்லா நாடும் கைவிட்டதுக்கு அப்புறம் எங்களை கைவிடாம காப்பாற்றுறதுக்கு தேவன் வைத்திருக்கும் அந்த மேசியா யாருன்னு தேடுவாங்க. சமாரிய ஸ்திரீ கிட்ட கூட போய் சொன்னார், எல்லா ஜனங்களும் எங்கிட்ட தண்ணி வாங்கி குடிப்பாங்கம்மா. பொண்ணு அந்த அம்மா சொல்லு, மேசியான்னு ஒருத்தர் வருவார், எங்களுக்கும் தெரியும், நீங்களும் வந்து அவர்கிட்ட வாங்கி குடிங்க அப்படின்னு சொல்றாரு.
நான் குடிக்க வரல, அந்த மேசியாவே நான் நடப்புவாங்க அப்படி போச்சு. யாருமே அவர் மேசியா என்ன பண்ணல, ஏத்துக்கல. யாருமே மேசியா ஏத்துக்காம அவர்கிட்ட போய் ரிப்போர்ட் கொடுக்க முடியுமா? அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்க இந்த தூதனை என்ன பண்ணிட்டாங்க, இப்ப அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஏற்றுக்கொண்டார்கள். சோ மேசியாவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறதுனாலதான் இன்னும் 50% யூதர்கள் உலக நாடுகள் இருந்து எங்க வரல, எருசலேமுக்கு வரல. எருசலேமுக்கு வராங்கனாலே கண்டிப்பா என்ன அர்த்தம்னா மற்றவர்களால் கைவிடப்பட்ட நிலைமை. இன்னொன்னு, மேசியா யாருன்னு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை இருந்து அவங்க மாறி வருது. சோ இந்த ரெண்டு இந்த மிகாயேல் தான் மேசியா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா தூதன்ட்ட என்ன கேட்பாங்க, நாடு முழுக்க அமைதியா இருக்கு. எங்க நாடு எப்படி இருக்கு? கரெக்ட் தானே? மூன்றாம் உலக போர் எல்லா நாடும் போட்டு இஸ்ரேல் அடிக்குது. கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேட்கிறப்ப தூதன் இல்ல, இப்ப யாரு? மேசியா. அவங்களுக்காக தேவன் கிட்ட என்ன பண்ணுவாரு? பிரேயர் பண்ணுவாரா? என்ன பிரேயர் பண்ணுவாரு? தேவனே போதும், முடிச்சது, வந்துட்டாங்கல்ல, என்னை ஏத்துக்கிட்டாங்கல்ல, இனிமேல் அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுங்கன்னு சொல்ற உடனடியா தேவன் அவங்களுக்கு என்ன கொடுத்துருவாரு? ரட்சிப்பு. இது எப்ப நடக்க போற விஷயம்? மகா உபத்திரவ காலத்தின் மிட் பாயிண்ட். கரெக்டா? சோ ஒன்ஸ் இந்த 50% யூதர்கள் மறுபடியும் இஸ்ரேல் தேசத்துக்கு மேசியாவை ஏத்துக்கிட்டாங்கன்னா அடுத்தது அடி இஸ்ரேலுக்கா உலக நாடுகளுக்கா? எப்படி வசனம் எப்படி வரும்? வாசிக்கலாம். சகரியா 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். சகரியா 14ஆம் அதிகாரம் 2, 3ஆம் வசனங்கள். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். ஏன் கூட்டுவேன்? கம்பல்சரியா இந்த ஜனங்கள் அவங்க இருக்கிற நாட்டில இருந்து மேசியாவை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணணும்? வெளியே வரணும். அடுத்தது நகரம் பிடிக்கப்படும். எந்த நகரம்? இஸ்ரேல் நகரம் பிடிக்கப்படும். வீடுகள் கொள்ளையா? ஃபுல்லாவா? எத்தனை பர்சன்ட்? 50. ஏன்னா மீதி 15 என்ன வரல. இந்த வசனம் இருக்கு பாருங்க. ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள். நகரத்தாரின் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள். எத்தனை மனுஷர்? அவுட் ஆக போறதும் பாதிதான், சிறைப்பட்டு போவார்கள். அதோட சரி, 100% இஸ்ரேல் தேசம் என்ன ஆகாதுங்க, அழியாது. மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. ஏன்னா அதுதான் வேர்ல்ட்ல இருக்கிற கேபிட்டல், ஃபியூச்சர் கேபிட்டல். சோ மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அப்ப மீதியான ஜனம் கண்டிப்பா யாரை ஏத்துக்கணும்? அப்பதான் உள்ள இருக்க முடியும். புரியுது உங்களுக்கு? ஏற்கனவே தேசத்துல இருக்கிற ஜனம் ஏத்துக்கலாம், வாய்ப்பு இருக்கு. பட் பாதி ஜனத்தை தேவன் அழிப்பார்னா பாதி வரைக்கும் இஸ்ரேலுக்கு அடிதான். 3ஆம் உலக போர்ல பாதிக்கு அப்புறம் அவங்களை யார் அடிச்சாங்களோ அவங்களுக்கு அடி, இவங்களுக்கு ரட்சிப்பு. ஏன்னா நிழல்ல அப்படித்தான் பார்த்தோம். குதிரை மேல ஏறி சுத்தின குதிரை ஓட்டிகள் தூதன் கிட்ட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணோன்னு தேவன் என்ன சொல்றாரு? நான் வைராக்கி வச்சிருக்கேன், இவங்களை நான் காப்பாத்து, இனிமேல் இவங்களுக்கு அமைதி சொன்னாரு. அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு அமைதி கண்டிப்பா வரப்போகுது. சரிங்களா? சோ மேசியா எந்த குதிரை மேலே இருக்கிறார்? எங்க நிற்கிறார்? அப்ப மேசியா ஏன் மிருதுச்செடி மேல நிற்கிறார்? அவரும் இஸ்ரேலுக்காக தான் வந்திருக்காரு. கரெக்ட், சரியான பதில். இப்ப கேரக்டர் பண்ணலாம். போன வாரம் என்ன பர்பஸ்க்காக பார்த்தோம்னா அதை இண்டிகேட் பண்றது அங்க நிக்கிறதுக்காக. ஆனா இந்த இடத்துல இது புரிந்து கொள்வதற்காக சொல்லி பாக்குறப்ப இந்த மிருதுச்செடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி, எப்பொழுதும் வாடாது பூ, எப்பொழுதும் வாடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? மேசியா இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதுக்கு நிக்கிறார்னா, ஏன் நிக்கிறார்னா எவர் கிரீன் லைஃப். என்னைக்கு மேசியா ஏத்துக்கிறாங்களோ அன்னையில இருந்து அவங்க லைஃப் சாதாரணமான ஒரு லைஃப் கிடையாது, பயங்கரமான ஒரு லைஃப். ஏன் பிரதர்? அப்போ ஒவ்வொரு யூதனும் ஒவ்வொரு நாட்டில இருந்து பிளைட்லயோ கப்பல்லையோ ஏறி இஸ்ரேலுக்கு வர்றப்ப தேவனுக்கு எப்படி இருக்கும்? இதை நீங்க சமீப காலத்துல நிறைய பார்த்துருக்கீங்க, வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கோம்ல. என்ன இண்டிகேஷன் நமக்கு என்ன இண்டிகேஷன்? அது நாமளும் கப்பல் ஏறி போன அர்த்தம், நாமளும் பிளைட் ஏறி போன அர்த்தம். ஏன்னா அவங்க வந்துருக்காங்க. சீக்கிரம் எல்லாரும் ஏறி என்ன பண்ணுங்க, போயிருங்க. வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். எப்படி புறப்பட்டு? இப்ப புறப்படுனா மகிழ்ச்சி இல்ல, எங்களுக்கு இந்த நாள் சமாதானமா இருக்கு, புறப்பட வைப்பார். அப்ப எப்படி புறப்படுவாங்க? அப்ப என்ன மகிழ்ச்சி? எங்கள் மேசியாவை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் என்ற மகிழ்ச்சி. நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய்
கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கும். நீங்க மட்டும் வாங்க, என்னுடைய படைப்புகள் எல்லாமே உங்களுக்காக எந்திரிச்சு நிற்கும். நின்னுச்சா இல்லையா? நின்னுச்சா இல்லையா? நிக்க போறது அடுத்தது நின்னுச்சா இல்லையா? தண்ணி நிக்குது அவங்களுக்காக. இவங்க எதிர்த்து வரக்கூடிய ராணுவம் அழியுது, எல்லாம் இவங்களுக்காகத்தான். தலைப்பிள்ளைகள் சாகுது, இவங்களுக்காகத்தான். தெரியுமா? இவங்களை தேவன் நினைச்ச இடத்துக்கு கொண்டு போற, வேற ஒண்ணு கிடையாது. அதே மாதிரிதான் தேவன் நினைச்ச இடத்துக்கு கொண்டு போறதுக்கு இவங்க மனசுல மேசியாவை ஏற்றுக்கிறதுக்காக தேவன் பண்ற ஆபரேஷன் தான் இந்த கிபி 70 அவர்கள் சிதறடிக்கப்பட்டது. சோ இந்த ஆபரேஷன் முடிச்சு வரும்போது அவங்க மேசியாவை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அதை விட மிகப்பெரிய ஆசீர்வாதம் அவங்களுக்கு எதுவுமே. அதனாலதான் தூதன் எங்க நிற்கிறாருன்னா புரியுது உங்களுக்கு? சோ பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி, இந்த பர்வதம் மலைகள் புரியுது உங்களுக்கு? மற்ற ராஜ்யங்கள் எல்லாம் உங்களுக்கு எதிர்த்து சல்யூட் எழுந்து மரங்கள் எல்லாம் கை கொட்டும். ஏன் தெரியுமா? உங்கள் ராஜா வந்தாச்சு, உங்களுக்காக காத்திருக்காரு. வாசிக்கலாம் பாருங்க. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15, 16, 17. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். கர்த்தரியா இது எப்ப நடக்கிற சம்பவம்? மகாபுத்திர காலத்து ஆரம்பத்துல, மிடில்லையா? ஏன் மிடில் நடக்குது? அப்பதான் மேசியாவை என்ன பண்ணிட்டாங்க? ஏற்றுக்கொண்டார்கள். அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். எங்க இருக்கிறார்? ப்ராப்பர்ட்டில சொல்லுங்க. மிருது செடிக்கு நடுவில் நிக்கிறாரா? நிக்கிறார். அடுத்தது இனி தீங்கை காணாதிருப்பாய். எவர் கிரீன் லைஃப். இனிமேல் எதை காண மாட்டார்? இது தெரியாம நம்மளால ஜனவரி 1 இந்த வாங்கி போய் வீட்டுல மாட்டிக்காங்க. இனி தீங்கை நீ காணாம இருப்பாய். போர்டை கொண்டே மாற்றப்பே ஆணி அடிக்கிறப்ப கையில் அடிபட்டு இனி தீங்கை காணாம இருப்பாங்க. இதெல்லாம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும்தான். அடுத்தது நெக்ஸ்ட். அந்நாளில் எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும். என்னது? நீ எதுக்கு பயப்படுற? இனிமேல் உனக்கு என்ன பயம்? நீ தான் வரவேண்டிய இடத்துக்கு வந்துட்ட. யாரை ஏத்துக்கணுமோ அவங்க என்ன பண்ணிட்ட? ஏத்துக்கிட்டேன். சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். ஓகே, அடுத்தது. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அருமையான பாயிண்ட். உன் தேவனாகிய கர்த்தர், இது தேவன் தான் இருக்கு, உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் வல்லமையுள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ச்சி. சந்தோஷமாய் உன் பேரில் என்ன மகிழ்ச்சி தேவனுக்கு? இவங்களை பார்த்தா யாரை ஏத்துக்கிட்டாங்க? அப்ப மேசியாவை ஏத்துக்கிட்டா தான் தேவனுக்கு இவங்க மேல முழு சந்தோஷம். அடுத்தது. தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். ரொம்ப டூமச்சு. நமக்கு நம்மளை பத்தின வசனங்களையே படிச்சு தேவன் நம்ம மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க எடுத்துக்கிறது நியாயம் தான் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் வச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தான். இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தான். இல்ல சாதாரண விஷயம். லைஃப்ல ஒரு சராசரி மனுஷனால யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை ஆபிரகாம் பண்றாரு. ஃப்ரெண்டுன்னு கூப்பிடுறாரு ஆபிரகாம் தேவன். ஃப்ரெண்டு இவன் ஃப்ரெண்டுக்கு செய்யற ஹெல்ப். ஃப்ரெண்டை திருத்தி, ஃப்ரெண்டுடைய குடும்பத்தை திருத்தி, ஃப்ரெண்டுடைய குடும்பத்துல மேசியாவை புரிய வச்சு அந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுத்து இப்ப சொல்றாரு, இனிமேல் உங்களை ஒருத்தருமே ஒண்ணும் பண்ண முடியாது. இனிமேல் கூட ஒரு வசனம் இருக்குல்ல, நான் நட்டுனேன் உங்களை யாரும் நட்டு இடத்துல இருந்து வசனம் ஞாபகம் இருக்கு. நட்டு இடத்துல என்ன பண்ண முடியாது. சோ இந்த ஜனங்களை இப்படி தேவனாக்கணும்னா இவங்களை அட்டாக் பண்ற புரஜாதிகள் என்ன பண்ணணும்? புரியல உங்களுக்கு? இந்த ஜனங்களுக்கு சமாதானம் கொடுக்கணும்னா இவங்களை அட்டாக் பண்ணிக்கிற ஜனங்களுக்கு என்ன கொடுக்கணும்? நடத்துது அழிவு. அதை எப்படி படிச்சோம்னா, நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை, எல்லாரும் மெசேஜ் நல்லா இருக்கும், அதிகரிக்க தேர்ந்தபடினால் அமைதியுடன் இனிது வாழ்கிற வேற்றினத்தார் மேல் எனக்கு என்ன வந்துருச்சுப்பாரு? கோபம். அப்படின்னு அர்த்தம் இன்னைக்கு சமாதானமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க மேல எனக்கு என்ன வந்துருச்சு? கோபம். ஏன் கோபம் வந்துச்சு? தேவனுக்கு புரஜாதிக்கு மேல போனா போகுதுன்னு அவங்க மேசியாவை ஏத்துக்கிற வரைக்கும் வச்சிருக்கேன்னு சொல்லி விட்டா என் ஜனங்கள் ஓவரா பண்றீங்க. சோ என் ஜனங்கள் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்றேன், என் ஜனங்களுக்கு என்ன பண்றோமோ அதை பண்றேன்னு சொல்லி யுத்த நாளில் போராடுகிறது போல கர்த்தர் புறப்பட்டு அந்த ஜாதிகளோட என்ன பண்ணுவாரமா போராடுவார். சோ இந்த மாதிரி ஒரு போராட்டம் புறஜாதிகளுக்கு ஒரு அழிவா வரும்போது கம்ப்ளீட்டா இந்த வேர்ல்ட் இருக்கிற சாத்தானுடைய 4 டிவிஷன் அழிச்சு. என்னென்னலாம்? அரிசி, அரசியல், பொருளாதாரம், சமுதாயம், 4 என்ன பாத்தீங்கன்னா அழிஞ்சிரும்.
இந்த நாளை அழிய வைக்கிறது தான் புறஜாதிகள் கம்ப்ளீட்டா தேவன் என்ன பண்றாரு, அழிக்கிறார். அப்படின்னு இந்த நாட்டுல எது மட்டும்தான் இருக்கும்? சமாதானம். அருமையானது. சமாதானம் யார் மூலம் வரப்போகுது? யூதர்கள் மூலமா வரப்போகுது. அதான் சரியான பாயிண்ட். வாசிக்கலாம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும், அவர்கள் சந்ததி ஆபிரகாமுடைய சந்ததி உலக நாடுகள் நடுவிலும், அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். என்னென்ன அறியப்பட்டிருக்கும்? இவர்கள் நடுவில் தான் தேவன் இருக்கிறார் என்று அறியப்பட்டிருக்கும். இப்ப நம்மள பார்த்து சொல்றாங்க எல்லா ஜனங்களும் சொல்லக்கூடாது சொல்லணும். இப்ப எல்லா ஜனம் நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்க? இவங்க கூட தான் உண்மையான கடவுள் இருக்கார் சொல்றாங்க இல்லையா? ரொம்ப மோசமா சொல்லிட்டு போட்டு நம்மளை பார்த்து அப்படிதான் சொல்றாங்க. இப்ப சரி, எதுக்கு ரொம்ப நமக்கு நேரத்தை இதை பேசி எதுக்கு ரொம்ப? ஆனா இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து கண்டிப்பா சொல்லுவாங்க. அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று டச் பண்ண முடியாத ஒருத்தர் கூட இவங்க யாருக்கு சந்ததி? கர்த்தரால் ஆசீர்வாதம் பண்ற சந்ததி என்று. அப்படின்னு என்ன பண்ணிடுவார் தெரியுமா தேவன்? முதல் ஆதாம் கிட்ட உடன்படிக்கை போட்டார். என்ன உடன்படிக்கை? சாப்பிட்டா சுவாமி பண்ணிருக்காரு. கர்த்தர் சொல்லுங்க, சாப்பிட்டா நீங்க செத்துருவார். சாப்பிட்டாரு தலை வந்துருச்சு. இஸ்ரேல் கூட உடன்படிக்கை பண்ணார் ஆபிரகாம் கூட. உன் சந்ததியை வாழும். அந்த சந்ததி அப்படி இல்ல. ஆனா அந்த சந்ததி அப்படி ஆகுது இல்லையா? இப்ப ஆயிடுச்சுன்னா அடுத்த உடன்படிக்கை போட போறாரு. அந்த உடன்படிக்கைன்னா இனிமேல் ஒருத்தவங்க என்ன பண்ண முடியாது, டச் பண்ணவே முடியாது. வாசிக்கலாம். எரேமியா 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். எரேமியா 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மன்னிக்க, வசனம் தப்பா இருக்கு. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, இஸ்ரவேல் புத்திரரோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்தேன். ஆமா, அதான் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. அவர் நியாயப்பிரமாணத்தை கற்பனைகளை கொடுத்தாரு முதல்ல, அதனால கடைபிடிக்க முடியல. இப்ப எங்க வைக்க போறாருமா? உள்ளத்தில் வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதுறாருமா? அழிக்க முடியுமா? அதனால கற்பனை அழிச்சிட்டாங்க. இதை என்ன பண்ண முடியல, அழிக்க முடியாது. நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். 34ஆம் வசனம். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். ஏன் இனிமேல் நினைப்பீங்க? ஏன் இனிமேல் நினைப்பீங்க? அவங்க மேசியாவை என்ன பண்ணிட்டாங்க? அக்செப்ட் பண்ணாங்க. அப்படின்னா இந்த உடன்படிக்கைக்கு முக்கியமான மத்தியஸ்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வாசிக்கலாம். சகரியா 9ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. சகரியா 9ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எதன் மூலம் விடுதலை கிடைச்சிருக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு? உடன்படிக்கை ரத்தம். அப்ப இந்த உடன்படிக்கை தான் படிச்சோம். சோ இந்த உடன்படிக்கை யார் மூலமா போடப்படுது? உடன்படிக்கையினாலே மத்தியஸ்தர் தான். யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவால் எப்படி உடன்படிக்கை போட முடிஞ்சு? இந்த ஜனங்களுக்காக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்காரு? ரத்தம் செஞ்சிருக்காரு. அப்ப ரத்தத்தின் கலர் என்ன? அதனாலதான் மேசியா எந்த குதிரை மேலே அடிக்கிற மாதிரி இருக்கு. வந்துச்சா? கரெக்டா? வாசிங்க. நம்பிக்கையுடைய சிறைகள். சிறைக்கு போனா நம்பிக்கை இருக்காது. இது நம்பிக்கையுடைய சிறை. ஏன்னா போயிட்டு கண்டிப்பா திரும்பி வருவீங்க. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். வாங்க நம்ம போலாம் நம்ம இடத்துக்கு. திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். ரொம்ப டூமச் ரிசர்ச்சருக்கு தேவை பண்றது. டபுள் டைம். இப்பவே எப்படி திரும்ப இருக்காங்க? இப்ப எப்படி இருக்காங்க? நீங்க இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல போய் பாருங்க. இன்ஜினியரிங் மட்டும் இல்ல, எல்லா சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் எல்லா ஃபீல்ட்லயும் போய் பாருங்க. அவங்க தான் நம்ம இது ரெட்டிப்பாச்சுன்னா என்ன ஆகும்? அப்ப உலக ஜனங்கள் எங்க இருக்கு தெரியுமா? எங்க நாடெல்லாம் தலைநகரமா இருக்கிறதுக்கு லாய்க்கே கிடையாது. இதுதான் தலைநகரம். இஸ்ரேலுடைய கெப்பாசிட்டி, மக்கள் ஜனத்தொகை கம்பேர் பண்ணா எந்த நாட்டோட கம்பேர் பண்ணலாம்? எந்த நாட்டோட கம்பேர் பண்ணலாம்? உங்களுக்கு கோயம்புத்தூர் ஒரு நாடா இருக்கு, எந்த நாட்டோட கம்பேர் பண்ணலாம்? கோயம்புத்தூரோட சின்னது. கோயம்புத்தூர் வேர்ல்டு கப் நம்ம எப்படி இருக்கோம்? இருக்காது. விஷயம் திங்க் பண்ணி பாருங்க. எல்லாத்துலயுமே இதை விட்டுட்டு தேவன் மறுபடியும் என்ன சொல்றாருன்னா, இப்ப எவ்வளவு இருக்கிறீங்களோ அப்படியே டபுள். இப்ப நம்ம எவ்வளவு இருக்குமோ அவன் டபுள், நம்ம எவ்வளவு இருக்குமோ அது டபுள் கிடைக்கும். ஆனா இஸ்ரேல் இப்பவே எப்படி இருக்காங்க? டபுள் மாதிரி இருக்காங்க நம்மளோட.
மறுபடியும் டபுள்னா இது ரொம்ப டூ மச் தான். அதனாலதான் மேசியா எது மேல வந்திருக்கிறாரு? சிவப்பு குதிரையின் மேல் அவர் என்ன பண்றாரு வந்து. அப்படின்னா இந்த மேசியாவை ஏத்திட்டாங்கன்னா இனிமேல் உலக ஜனங்கள் அவங்க என்ன பண்ண முடியாது, டச் பண்ணவே முடியாது. இதை கூட படிச்சிருக்கோம் மேசியா பத்தி படிக்கிறப்ப. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 11, 12, 13 வாசிங்க. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். அக்காலத்திலே ஆண்டவர் அசீரியாவிலும் எகிப்திலும் பத்ரோசிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் சினேயாரிலும் ஆமாத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தின் மீதியானவர்களை மீட்டுக் கொள்ள திரும்ப இரண்டாம் விசை தமது கரத்தை என்ன ஒன்னு டைப் இன்னொன்னு ஆன்டி டைப் மொத்தம் எத்தனை டைப் எத்தனை வேச்சு இரண்டாம் தரம் தம்முடைய கரத்தை நீட்டி ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துள்ளவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலிருந்து கூட்டுவார். 3 குதிரை 4 திசை கூட்டுவார். எப்ராயிமின் பொறாமை நீங்கும். சமாதானமா இருப்பாங்க. எப்ராயிமின் பொறாமை நீங்கும். யூதாவின் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். அப்பதான் எனக்கு சமாதானம் கிடைக்கும். யூதாவின் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். எப்ராயிம் யூதாவின் மேல் பொறாமையாய் இரான். சோ ஆக மொத்தம் ஒண்ணு நல்லா தெரியுது. இந்த மாதிரி ஒரு ஊர்ல இருக்கணும்னு ஆசை இப்ப யாருக்கு வந்துருச்சு? நமக்கு வந்துச்சு. அந்த மாதிரி தேவன் இந்த தேசத்தை ஆக்க போறாரு. அப்படின்னா இந்த ஜனங்களை தேவன் இப்ப எப்படி பார்த்துட்டு இருக்காருன்னு மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இது என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை பெற போற ஜனங்களுடைய பழைய வாழ்க்கைய நம்முடைய வாழ்க்கைக்கு தேவன் திருஷ்டாந்தமா வச்சிருக்காரு. அப்படி செஞ்சிடக்கூடாதுன்னு இருக்காரு. அப்படி இந்த ஜனங்களை தேவன் எதுக்காக பழைய ஏற்பாட்டை தவற வச்சிருக்காருன்னு பார்த்தா முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட்டிப்பு ஆசீர்வாதத்தை கொடுக்க போற ஜனங்களை நமக்கு திருஷ்டாந்தமா வச்சிருக்காருன்னா தேவன் யாரு மேல அதிகபட்ச அன்பு வச்சிருக்காரு. கேள்வி புரியல உங்களுக்கு? கேள்வி புரியல திருப்பி சொல்லுமா? சப்ஜெக்ட் ஆரம்பத்தில் கேட்டேன். இஸ்ரேல் ஜனங்கள் மேல அதிக அன்பா நம்ம மேல அதிக அன்பா? பதில் சொல்ல கொஞ்சம் திணறணும். இப்ப கேட்கிறேன், இஸ்ரேல் ஜனங்கள் மேல அதிக அன்பு வச்சிருக்காரு, பார்த்துட்டோம். டபுள் குரூப் போட நம்ம இருக்கிறத விட ஆசீர்வாதம். அடுத்தது அப்பேற்பட்ட ஜனங்களையும் பைபிள்ல நமக்கு திருஷ்டாந்தமா வச்சிருக்காருன்னா தேவன் யார் மேல அதிகபட்ச அன்பு வச்சிருக்காரு? நாம ஒரு தனி தேசமா உருவாக்கி நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு நாட்டை கட்டியெல்லாம் அது தேவனை மகிமைப்படுத்த போறதில்லை. நம்ம யாரை கட்டணும்? நம்மளை கட்டணும். நம்ம யாரு? நீங்களே அந்த ஆலயம். அப்ப இந்த சப்ஜெக்டை யாரு கூடயும் கம்பேர் பண்ணலாம்? இந்த சப்ஜெக்ட் யாரு கூடயும் கம்பேர் பண்ணலாம்? ஏன் நம்ம கூட கம்பேர் பண்ணலாம்? நாம கூட என்ன கட்டிச்சிடலாம்? ஆலயம். ஆலயம் கட்ட ஆரம்பிச்சவங்க கிடைச்சிடும். ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் சூப்பர் பல். ஒவ்வொருத்தருக்கு ஒரு வருஷமாச்சு. புதுசா கட்டிட்டு பில்டிங் மாதிரி இருக்குதா இல்ல நின்று போன கட்டின மாதிரி இருக்குதா? இல்ல கட்டிட்டு இருக்கிற பில்டிங் மாதிரி இருக்குதா நின்று போய் கட்டுற பில்டிங் மாதிரி இருக்கா? கட்டிக்கிட்டே இப்படியே பதில் சொல்லி ஓட்டி வச்சு. சரிங்களா? நாம கூட ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேலர்கள் அழைக்கப்படுறோம். கரெக்டா? அவங்கள காணான்னு கூப்பிட்டாரு. நம்ம பரம காணான்னு கூப்பிடுறாரு. பரம காணானுக்கு நம்மள இப்பவே கூப்பிட்டாரு. அதுக்கு பேர் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரர். இந்த டைட்டில் யாருக்கு சூட்டாரு? இஸ்ரேல் ஜனங்களுக்கா? அவங்க காணானுக்கு, எருசலேமுக்கு, நம்ம பரம காணானுக்கு. அப்ப நமக்கு அழைப்பு கொடுத்தா இல்லையா? இந்த அழைப்பு நமக்கு எப்ப வந்துச்சு பிரதர்? எப்ப வந்துச்சு சிஸ்டர்ஸ்? இந்த அழைப்பு நமக்கு எப்பயோ வந்துச்சா இல்லையா? வராம வந்துச்சு. அந்த அழைப்பு வரக்கு முன்னாடி நாமளும் 3 குதிரை மேலே தான் சுத்திட்டு இருந்தோம். இந்த 3 குதிரை என்ன? நம்மளை கூட்டிட்டு போய் ஊர் சுத்தி காமிச்சிருக்காரு. நம்மளை கூட்டிட்டு போய் ஊர் சுத்தி. நம்ம எங்க இருந்தோம்? குதிரை மேல குதிரையை ஓட்டிட்டு இருந்தோம். கரெக்டா? அந்த 3 குதிரை எது? ஒண்ணு சிவப்பு குதிரை, இன்னொன்னு மங்கின சிவப்பு குதிரை, இன்னொன்னு வெள்ளை குதிரை. எது? எந்த 3 குதிரை நம்மளை சுத்தி காமிச்சு உலகம் சூப்பரா இருக்குன்னு சொல்லிச்சு. அப்படிதான் எடுத்துக்கணும். நமக்கு கொடுத்துக்கிற அழைப்பு பெருசு இல்ல, உலகம் தான் பெருசு. நம்ம 3 குதிரை சுத்தி காமிச்சிட்டு சரியா? இப்பவும் காமிச்சு போட்டு நிறைய பேருக்கு காமிச்சிட்டு. அந்த 3 குதிரை ஒண்ணு அமெரிக்கா, கரெக்ட், இன்னொன்னு ரஷ்யா, இன்னொன்னு பிரிட்டிஷ். எங்க வந்து உங்களை கூட்டிட்டு போனாங்க பிரிட்டிஷ்க்கு? அந்த 3 குதிரைனா ஒண்ணு உலகம், இன்னொன்னு மாம்சம், இன்னொன்னு. இந்த 3 குதிரை மேல ஏறி டிரைவ் பண்ணா பரம அழைப்பு சூப்பரா தெரியுமா? சமாதானமா இருக்கிற மாதிரி தெரியுமா? உலகம் சமாதானமா இருக்கிற மாதிரி தெரியுமா? திருப்பி கேட்கிறேன். இந்த 3 குதிரை மேல ஏறி ஓட்டிட்டே இருந்தா எது சமாதானமா இருக்கிற மாதிரி தெரியும்? உலகம். அப்ப இந்த 3 குதிரையும் நம்ம பரம காணலுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணாது? கூடாது. அதனாலதான் பேதுரு சொன்னாரு, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16, 17 வாசிங்க.
1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம். இந்த உலகம், மாம்சம், சாத்தான், உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் உண்டானவைகள் கண்டிப்பா உங்களை படைத்த பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. பிதாவினால் உண்டானது நமக்கு தேவன் கொடுத்திருக்கும் அழைப்பு, அதான் நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள், உலகமும் அதன் நிச்சயம் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். என்றென்றைக்கும். அப்ப என்றென்றைக்கும் நிலைச்சிருக்கோம்னா இஸ்ரேல் மாதிரி எவர் லாஸ்டிங் லைஃப் கிடைக்கும்னா நம்ம உலகத்தை விட்டு எங்க வரணும்? எங்க வரணும்? எங்க வரணும்? பரம அழைப்புக்கு வரும். கரெக்டா? இப்ப நம்ம இங்க உட்கார்ந்து எல்லாரும் ஆல்மோஸ்ட் பரம அழைப்புக்கு கொஞ்சம் பேர் சொல்றாங்க. அப்படியே ஆல்மோஸ்ட் இல்ல, எல்லாருமே பரம அழைப்புக்கு வந்துட்டோம். வரதுக்கு முன்னாடி சுத்திட்டு இருந்தோம். சுத்துற மேடம் எத்தனை குதிரை? 3 பேர். வந்ததுக்கு அப்புறம் சுத்துறது இல்ல. கரெக்ட். வந்ததுக்கு அப்புறம் இந்த 3 குதிரை மேல என்ன பண்றது இல்ல, குதிரை விட்டு இறங்கியாச்சு. குதிரை நம்ம பக்கத்துல மாட்டி வச்சிருக்கீங்க. நான் கேட்ட கேள்வி கொடுவது இப்ப நம்ம சுத்தி இருக்கிறோமா இல்லையா? அதாவது குதிரையும் விட முடியல, பரம அழைப்பு விட முடியல. இப்ப குதிரையும் விட முடியல, பழைய பரம அழைப்பு விட முடியாம பரம அழைப்பை பாக்குறோம், குதிரையை பாக்குறோம். பேசாம இந்த குதிரை மேலே எடுத்துட்டா இந்த பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாம் வந்திருக்குமா நமக்கு அப்படின்னு யோசிச்சா யாருக்கு சமாதானம் இல்லை? நமக்கு தான் சமாதானம். சொல்லுங்க, நமக்கு உலகத்துல சமாதானமா? இந்த பரம அழைப்புக்குள்ள தேவன் அழைத்த வாழ்க்கை நமக்கு சமாதானம். அதனால இயேசுக்கு என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் எப்படி இருந்தனோ அந்த மாதிரி நீங்க இருக்கலாம், கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்க குதிரை மேல ஏறி சுத்திட்டு இருந்தீங்க வச்சுக்கோங்க, இங்க வந்தோம் அப்புறம் எனக்கு தெரியாது. கிளியரா சொல்றேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கொஞ்சம் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. குதிரை இங்க எடுத்து வராதீங்க. குதிரை இங்க என்ன பண்ணாதீங்க, குதிரை இருந்தா தானே மேலே சுத்துவோம். குதிரை என்ன பண்ணப்ப வரும்போது என்ன பண்ண, குதிரைய எடுத்து வந்து. இப்ப குதிரை எடுத்து நிறைய பேர் வச்சிருக்கிறதுனாலதான் அப்பப்ப பழைய மனுஷன் வேலை செய்யுது. பழைய மனுஷன் வேலை செஞ்சா நல்லா கவனிங்க, யாருடைய சமாதானம் கேட்டு போகும்? மற்றவங்க சமாதானம். யார் பழைய மனுஷனை அனுபவிக்கிறாங்களோ அவங்க சமாதானம். அப்பதான் சொல்லுவாங்க தேவனை பார்த்து, என்ன தேவனே, பேசாம நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்? குதிரை மேலே கரெக்ட். பழைய வாழ்க்கையில நானே இருந்திருப்பேன் சொல்லிட்டா நான் கிறிஸ்துடைய சபை. உண்மை சொல்ல மாட்டேன், நம்ம உலகத்தை சுத்திட்டு இருக்கிறத விட இப்ப சத்தியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பாடுகள் அதிகமா இருக்க இல்லையா? பாடுகள் அதிகமா இருக்கு. சொல்லி விட மாட்டேங்கிறதுக்கா சொல்லாது. பாடுகள் எவ்வளவு அதிகமா இருக்கு? அதிகமா இருக்கியா? அப்ப உலகத்தை இருந்ததோட நமக்கு எப்படி இருக்கும்? ஏன் தெரியுமா? அந்த தொட்டதுக்கெல்லாம் கோவம், இங்க தொடாமலே கோவம். இங்க எப்படின்னா மத்தவங்களை தொட்டுட்டு நம்மளே கோவப்பட்டு யாருடைய சமாதானம் கேட்டு போகுது? நம்முடைய சமாதானம் கேட்டு. ஆகவே அன்பான சகோதரர்களே, நம்ம சராசரி உலக வாழ்க்கையோட மேம்பட்ட பிள்ளைகள். தேவன் நம்ம மேலதான் அதிகபட்ச அன்பு வச்சிருக்கார். சோ ஃபர்ஸ்ட் ப்ராபசி சகரியால முடிஞ்சது. செகண்ட் ப்ராபசிய அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம மீண்டும் பார்க்கலாம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து அவருடைய சித்தப்படி வழி நடத்துவாராங்க. ஆமாம்.